தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, சென்சேஷனலான பொலிட்டிக்கல் செட்டைர்ஸ் ஷோ பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய டிஎன் ட்ரோல் அவர்களுடைய பிரம்மாண்டமான ஆஃபீஸுக்கு தான் வந்திருக்கிறோம். எப்போவுமே ஹைட்ரேட்டடாக இருக்க சொல்லி ஒரு வாசகத்தோடு நம்மளை இன்வைட் பண்ணுறாங்க அந்த டீமு. அவங்களோட பிரம்மாண்டமான ஸ்டுடியோவை பார்க்க போகிறோம். வெல்கம். இப்போ நாங்கள் வர்றது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. நாங்கள் வந்து சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். சேக்கு வேற இருக்கிறாரா? ஃபிடல் காஸ்ட்ரோ வந்திருக்கேன். பிரசாத், வாட் a surprise! ரொம்ப பிஸியா வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஆனா ஆன் பண்ண மறந்துட்டேன். ஊட்டிய கம்ப்யூட்டரில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். I am Fidel Castro. I am Che Guevara. I am Gandhi. பேரே வைக்க. ஓகே, இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இதுதான் அந்த பிரம்மாண்டமான அவர்களுடைய ஆபீஸ். எங்க ஸ்டுடியோ எங்க இருக்கு? ஸ்டுடியோ வந்து பின்னாடி இருக்கு. இதான் ஒர்க் ஸ்டேஷன். ஓகே, இது வந்து ஒரு சிஸ்டம். ஓகே, இது வந்து இப்பதான் இன்னொரு சிஸ்டம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி வாங்கின ஒரு குழந்தை. ஓகே. இந்த குழந்தைக்கு வந்து மாசம் ஒரு 13,000 ரூபாவா 12,000 சில்லற வாடகையா? ஆமா, இஎம்ஐ. ஓகே, பஜாஜ் கிரெடிட் கார்டுல வாங்கி இருக்கிறோம். ஓகே. இப்பதான் உங்களுக்கு இருக்கிற வசதிக்கு நீங்க இது மாதிரி ஒரு பெரிய ஏ2டி நந்தா மாதிரி பெரிய கம்பெனியா ஆரம்பிச்சாங்க. அது வெளியில தெரியும் போது அப்படிதான் தெரியும். ஆனா உள்ள வந்து பார்த்தா ஏப்பா நம்மளே கஞ்சி கூட வழி இல்லாம இருக்கான். இதெல்லாம் நமக்கு எதுக்குப்பா? வேலை பார்க்கறது 5 பேரு, சேர் 2 பேரு, மீதி எல்லாரும் நிக்கிறோம். கீழே உட்காந்து போ சுத்திக்கிட்டு. அது என்ன பிளான்லாம்? இது வந்து திடீர்னு வந்துட்டு ஒரு 10 நாள் லீவ் போட்டு வருவோம். சனி ஞாயிறு முடிச்சுட்டு வரும் போதெல்லாம் என்ன கண்டென்ட் எடுக்கிறதுன்னு யோசிப்போம். ஹேங்கோவர்ல இருக்கிற மாதிரி. ஆமா, என்ன அது பிளாங்கா ஒரு கண்டென்ட்டுமே இருக்காது. எல்லாரும் அமைதியாயிருவாங்க. திடீர்னு ஒரு நாள் எல்லாரும் விஜய் மாதிரி ஆயிருவாங்க. அப்ப எல்லாருமே ஒரு நாள் என்னைக்காவது ஒரு நாள் எல்லாரும் ஆயிருவாங்க. அப்ப இதெல்லாம் பார்ப்போம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு கான்செப்ட் எடுக்கலாமா அப்படின்னு எடுக்கும்போது ப்ளூ சட்டை மாறன், தந்தி சலிமண்ண, அப்ப இதெல்லாம் யோசிச்சுட்டு சரி இன்னைக்கு இந்த கண்டென்ட்ல வச்சு ஒரு கண்டென்ட் பண்ணிடுவோம். அது முன்னாடி கண்ணு முன்னாடி இருந்தா டக்குன்னு போயிடலாம். நாங்க இருக்கோமா? நீங்க ஏதாவது சோர்ஸ் தரீங்களா கிராஸ் செக் பண்ணிப்போம். இன்னும் நிறைய சேனல் இருக்கு. மெட்ராஸ் ரிவ்யூலாம் இருக்கு. யூடியூப் ரூட்டஸ் எழுதணும். பேக்கப் பிளான்ங்கிறது இது வந்து பொங்கல் லீவு, ஆயுத பூஜை லீவு இப்படி எல்லாம் வரும்போது சேனல் பாவங்கள், சென்னை பாவங்கள், சீரியல் பாவங்கள் இப்படி எல்லாமே எடுப்போம். ஷூட் பண்ணி வச்சுக்கிட்டு எடிட் பண்ணி அன்னைக்கு. ஏன்னா அது எக்ஸ்பயர் ஆகாது இல்ல, அதனால இப்ப 4 நாள் லீவுனா அதை போட்டுட்டு ஊருக்கு போற மாதிரி அந்த மாதிரி. ஓகே, அது என்னது டெம்ப்ளேட்னா? இது வந்து டெம்ப்ளேட். இப்ப டிபேட் ஷோல வந்து உட்கார்ந்துட்டு 4 பேர் உட்கார்ந்து பேசுற மாதிரி ஃபன்னா கண்டென்ட் இருக்கும். என்ன மாதிரி பண்றதுன்னு தெரியாது. அந்த கண்டென்ட் வச்சு இதுல ஏதாவது ஒரு மாடலேஷன் போடலாம். இது நம்ம பாலிமர் ஸ்டைல். இவன் தான் பார்ப்பதற்கு அந்த போல இருக்கும் புஜியாடு அப்படின்னு. அதாவது கண்டென்ட் எடுத்துருவீங்க. அந்த கண்டென்ட்டை என்ன வடிவத்துல கொடுக்கலாம்ங்கிறதுக்கு டெம்ப்ளேட் வச்சிருப்பீங்க. அந்த கண்டென்ட்டை ஒவ்வொன்றையும் பிளேஸ் பண்ணி பார்த்துட்டு எது நல்லா இருக்கோ அதை பிரசன்ட் பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு கிரியேட்டிவிட்டி. ஆனா அது ரொம்ப கஷ்டமான வேலை தான். ஆமா, டாப் 10 மூவிஸ் வந்து இப்ப பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் காணவில்லை. அரசியல திடீர்னு யாரெல்லாம் கண்டென்ட்டே இல்லைன்னா யாரெல்லாம் போடு காணவில்லை. இவருடைய உயரம் வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருப்பாரு. லைட்டா வெள்ளதாடியா இருக்கும். இங்க கொஞ்சம் இருக்கும். அவர் தான் பாருங்க அப்படின்னு தேடிக்கிட்டு இருப்போம். அப்படி ஏதாவது ஒரு காணவில்லைன்னு போட்டு சொல்பவர்களுக்கு தக்க தன்மானம் கொடுக்கப்படும் ஒரு ஷோ பண்ணுவோம். விஜய் காணாம போய் இப்ப எவ்வளவு நாள் ஆகுது? விஜய் காணாம போய் விஜய் முதல்ல எப்ப இருந்தாரு அப்படி வச்சிருக்கோம். இது வந்து நியூ பிளான். அடுத்து பண்ண போறீங்க. சேனல் வந்து நியூ இயர் இது பொங்கல் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சேனல் ஆரம்பிக்கிறோம். அதுக்காக இந்த பிளான்ஸ் எல்லாமே வச்சிருக்கோம். இதே கவுண்ட் தானா இல்ல இன்னும் இருக்கிறதுல வருமானத்தெல்லாம் பார்த்துட்டு தேவைப்பட்டா எடுக்கலாம் அப்படின்னு. இப்ப எத்தனை சேனல் இருக்கு? 2. என்னென்ன சேனல்? ஸ்டேஞ்ச் டாக்ஸ்னு ஒன்னு, டிஎன் ட்ரோல் மீடியா. ஸ்டேஞ்ச் டாக்ஸ்ல நீங்க மட்டும் தான பேசுறீங்க? நான் மட்டும் இருக்கேன். அதே அவர் மட்டும் தனியா அலோவ் பண்ணீங்க? அவர் தனியா பண்ற நேரம்லாம் தனியா ஆசைப்பட்டாரு. அதனால என்னன்னா அது ஒரு மீம்ஸ் போட்டுட்டு இருந்த ஒரு சேனல். கரூர் சம்பவம் தாங்கின உடனே என்னடா பண்றது, சரி இந்த சேனல் கையில இருக்கு, இது மூலியமா பேசி வேதனையை சொல்லிடுவோன்னு பேச ஆரம்பிச்சு அந்த ஒரு வீடியோல மானிட்டைஸ் ஆயிடுச்சு. சரி அதை ஏன் விடுவோன்னு அப்படியே ஆரம்பிச்சது. இது ஒரு நல்ல பீக்லையும் போக ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் வந்து எங்களுடைய சொத்து. இது இல்லன்னா நாங்க இல்ல, நாங்க இல்ல. கட்டுக்கட்டா இருக்கு, எல்லாமே கட்டுக்கட்டா இருக்கு.
வாங்கினது எல்லார்ட்டையும் வாங்கினது எல்லாமே கட்டுக்கட்டா இருக்கு. அதுல 2000 நோட்டா வேற இருக்கு, மாத்த முடியாம தவிக்கிறோம். பாக்குறீங்க, இதுதான் எங்க சொத்து. ஆக்சுவலா இது இருக்காது, நீட் பண்ணி வச்சிருக்கோம். உங்களுக்காக அரேஞ்ச் பண்ணாங்க. இந்த இதுல இருக்க ட்ரெஸ் எல்லாமே நான் காலேஜ் படிக்கும் போது வாங்கின ட்ரெஸ். நான் வளரவே இல்லை, அதனால அப்படியே யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டேன். சட்டை இதுல எதுவுமே காசு கொடுத்து வாங்கல. விஜய்கிட்ட கூட இவ்வளவு துட்டு இருக்காது போல. ஆமா, இதெல்லாம் வந்து ஒரு மாவட்ட செயலர் கிஃப்டா கொடுத்தாரு. சீரியஸா வச்சு பண்ணுங்க தம்பி, இந்தாப்பா பண்ணாரு. உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா பேரா எழுதி இருக்கே பண்ணுனாரு. அம்மா போட்டோ மறையுது. ஏதாவது கட்சி இது பாருங்க, தெரியுமா, ஒரு குட்டைய ஒருத்த ஒரு தடிய ஒருத்த. இது வந்து எங்களோட சொத்து. இதை வந்து மிஸ் பண்ணவே மாட்டோம். கீழே உத்திராட்ச கொட்டை அது இது நிறைய வச்சிருக்கிறோம். இதுதான் மெயின் சொத்து எங்களுக்கு. துவைக்கிறதுலாம் அது அத பத்தி பேசிட்டு மனசுல உள்ள பாரம் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்டுடியோல இருக்கு. ஓகே, போமா. எத்தனை கேமரா வச்சிருக்கீங்க? ஒரு கேமரா தான் இருக்கு. ஓகே. ஒண்ணு வந்து யோகேஷ் வந்து யூஜி படிக்கும் போது அவன் காசு போட்டு வாங்க கேமரா இதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அது 2 கேமரா தாராளமா கொடுத்துறாங்க. மாடி போமா. பொண்ணு வர சொல்லுங்கப்பா, மாப்பிள்ளைக்கு ஓகேவாப்பா, சம்பந்தம் பேச வந்த மாதிரி உட்கார்ந்து. ஏன்னா எல்லா சேனலும் போயிட்டு விடுவாத ரோல் அப்படின்னு உடனே அப்படி உட்காந்துருப்பேன். அந்த ஆங்கரோட இன்ட்ரோ கொஞ்ச நேரம் இருக்கும். 7 டீக்கு வேற எடுப்பா, அவனுக்கு எந்த சேனல்னு சொல்ல தெரியாது. ஆமா, ஆங்கர் ஊடகவியலாளர் பத்திரிக்கையாளர் சொல்லுங்க. டிஎன்ட்ரோலா வேற ஏதாவது நியூஸ் சேனல் அது முடிஞ்சிருச்சுப்பா. இது வேற, இதெல்லாம் நேத்து இன்டர்வியூ எடுக்க வரும்போது படிச்சிருக்க மாட்டேன். அது ஒரு பெரிய சிக்கல் தான். அதனால நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு நினைச்சு நான் பாக்குறேன். நம்ம ஆளுகளே அப்படிங்கறதுனால நான் வந்து நீங்களே ஆரம்பிச்சிருவீங்க அப்படின்னு நினைச்சேன். இந்த டீமை உட்கார வைக்கிறது அப்படிங்கிறது வந்து போன தடவையே நியூ இயர்க்கே பிளான் பண்ணேன். அது வந்து கடைசி நேரத்தில் நீங்கள் வந்து பேசுகிற மாதிரி மட்டும் இருந்துச்சு. நான் பல தடவை கேட்டேன், அதெல்லாம் சின்ன பசங்க, அவனுங்களை கொடுத்து எதுக்கு ஷோவில் நம்ம பேசிக்கிட்டு நான் மட்டும் இருந்துக்கிறேன், நான் தான் எல்லாம் அப்படின்னு சொன்னார். ஐயோ, அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மளை பார்க்கறாங்க. நேரத்தில் எனக்கு துணையா நின்று நம்பணும். நீ சொல்லிருப்பா. இல்ல இவர் இப்படி செய்ய மாட்டாரு. இல்ல அப்படின்னு இருக்கு. சரி, இந்த செவுரு என்ன கலர்? வெள்ளை. அந்த மாதிரி என் மனசு வெள்ளை, அதுலயே கொஞ்சம் கருப்பு இருக்கு பாருங்க. அப்படி நீங்க சொல்லிருப்பீங்கன்னு நினைச்சேன். அதனால இன்னைக்கு வந்து எப்படியாவது இல்ல எல்லாரையும் நான் வந்து உட்காந்து அவங்க எல்லாரோடையும் உரையாடி ஆகணும் அப்படின்னு நான் தான் வலுக்கட்டாயப்படுத்தி இப்படி கைய பிடிச்சு முறுக்கி நல்ல வேலை புடுக்கல. அப்புறம் உங்க எல்லாரையும் அறிமுகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். முதல்ல உங்கள்ல இருந்தே அறிமுகப்படுத்தணும். ஒரு பெரிய பாய்ஸ் ஹாஸ்டல்ல காக்கை கூட்டத்துக்கு மத்தியில் ஒரு குயில். அப்பெல்லாம் இல்ல, 2 வருஷமா இவங்க கூட தான் இருக்கோம். ஆமா, என்ன அவங்க பொண்ணா மதிக்க மாட்டாங்க. எந்த பொண்ணு இருந்தாலும் அடிச்சு விரட்டிடும். நான் சொல்ல மாதிரி இருக்கு. ஆமா ஆமா ஆமா, இது பெரிய பகிரங்க குற்றச்சாட்டு. யாரும் வர மாட்டாங்க. நீங்க மட்டும் எப்படி இருக்கீங்க? இவங்களெல்லாம் பார்த்தாவே டெரரா இருக்க மாதிரி இருக்கும் போல போயிடுவாங்க. அது சரி, உங்க அறிமுகம் வேணும். நீங்க எங்க இருந்து இவங்கள்ட்ட வந்து மாட்டிக்கிட்டீங்க? நான் வந்து மீடியால ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு, ஏதோ ஒரு வேலை கிடைச்சா போதும்னு அக்ரி முடிச்சுட்டு கம்ப்யூட்டர் பத்தி எதுவுமே தெரியாம, லேப்டாப் பத்தி எதுவுமே தெரியாம உள்ள வந்து நியூஸ் கார்டு போட வந்தேன். சிஸ்டம் எப்படி ஆன் பண்றேன்னு ஆரம்பிச்சு, சிஸ்டம் எப்படி ஆன் பண்ணணும், ஒரு ஃபைல் எப்படி சேவ் பண்ணணும் கூட தெரியாது. ஏன்னா ஃபுல்லா அக்ரியில வந்துட்டு நாங்க எந்த ப்ராஜெக்டும் பெருசா பண்ணது இல்ல. இப்ப தெரியுமா சிஸ்டம்? இப்ப தெரியும். நான் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கேன், இங்க வந்து உட்காந்துட்டாங்க. அப்ப நான் ஒரு எம்ப்ளாயி தான், ஹெட் கிடையாது. இங்க வந்து உட்காந்துட்டு இந்த சிஸ்டம் எப்படி ஆன் பண்ணணும் டிவி சரியா தெரியலங்க, கிட்ட போய் உட்காந்து பாருங்கம்மா, கிட்ட போய் உட்காந்து பாக்கலாம். ஆன் பண்ணணுமா? போனை ஓபன் பண்ணி ஆன் பண்ணு. எனக்கு பக்குனாச்சு. சரி, இதை இப்படி ஆன் பண்ணுங்க அப்படின்னு ஆன் பண்ணிட்டேன். இதுல ஏதோ வேர்ட் ஃபைல் இந்த இருக்காங்க. file இது என்ன வேர்ட் ஃபைல் தெரியாதா? அக்ரி படிச்சீங்களா? சீரியஸா? இன்ஜினியரிங்கா? அக்ரி இன்ஜினியரிங். அது எத்தனை வருஷம்? 4 5 4 வருஷம்.
அங்க சிஸ்டமே இல்லையா? அங்க சிஸ்டம்ல எங்களுக்கு வேலையே இல்ல. ஃபைனல் இயர்ல ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் இருக்கும். அதுவும் 4 பேர் சேர்ந்து பண்ணணும். நான் வந்து பரதநாட்டியம், யோகா, என்எஸ்எஸ்னு ஆன் டியூட்டி போயிடுவேன். சோ மீதி 3 பேர் பண்ணிடுவாங்க. அவ்வளவுதான். வந்து கையெழுத்து போட்டு அவ்வளவுதான். அப்புறம் இருந்து மீடியா ஃபீல்டுக்கு ஏன் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? தெரியல, அது அப்பல இருந்தே வந்து இந்த மாதிரி ரீல்ஸ் பண்ண இல்ல ஆரம்பிச்சு அக்ரி படிச்சா ரீல்ஸே பண்ணல. இல்ல டிக்டாக்ல வந்து வைரல் பண்ணி காப்பி ஏத்துறதே இல்ல. ஏன்னா எங்க வீட்ல அவ்வளவு ஸ்ட்ரிக்ட். ஓகே. அப்பெல்லாம் நான் இன்ஸ்டாகிராம் பக்கம் கூட வந்தது இல்ல. இப்ப லிபரல் ஆயிட்டாங்களா? இப்ப லிபரல் ஆகல. நான் இப்படிதான் பழகிக்கோங்கன்னு சொல்லி ஆனா மாதிரி காட்டிக்கிறாங்க. நேர்ந்து விட்டுட்டாங்க. நேர்ந்து விட்டாங்க. ஏன்னா திருத்த 2.5 முடியாது. வருஷமா இப்படிதானே பண்ணிட்டு இருக்கேன். அப்ப ஸ்டார்டிங்ல ரொம்ப ஹெவியா ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டு இருந்தாங்க வேணான்னு. ஏதோ ஒண்ணு பண்ணி தோல அப்படி. ஊரு உங்களுக்கு? கும்பகோணம் பக்கம் ஒரு வில்லேஜ். ஆனா சென்னைக்கு வந்து வேலை தேடி வர்றீங்களா? சென்னையில படிக்கத்தான் வந்தேன். கவர்மெண்ட் ஜாப் போகணும்னு சொல்லிட்டு. அக்ரி படிச்சாலே குரூப் எக்ஸாம் இதெல்லாம் பாஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் தான் படிக்கவே அந்த ஆமா. குரூப்பே எடுக்க சொல்லுவாங்க. அதுக்குதான் எங்க அப்பா படிக்க வச்சாரு. எனக்கு பிடிச்சும் நான் படிக்கல. எங்க அப்பா அதுக்குதான் அதனால படிக்க சொன்னாரு. அதனால படிச்சேன். ஓகே. அதுக்கு பிறகு மீடியா வந்து பழகும் போதெல்லாம் அரசியலா ஏதாவது ஐடியா இருந்துச்சா? யாரு சிஎம் யாரு பிஎம் அந்த இல்ல அளவுக்கு? ஸ்டார்டிங்ல சுத்தமா ஐடியா இல்ல. அதே மாதிரிதான் எல்லாரும் இருக்க மாதிரி அரசியல்லாம் நமக்கு எதுக்கு அந்த மாதிரிதான் இருந்தது. அப்புறம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் பத்திலகான ஒரு மேம் இருந்தாங்க. அப்புறம் இவர் 2 பேரும் சேர்ந்து கைட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் அரசியல் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் போது எந்த ஐடியாலஜி கரெக்டா இருக்கு, ஆப்போசிட்ல ரைட் விங் எப்படி இருக்கு, லெஃப்ட் விங் எப்படி இருக்கு, இதெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கும் போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் சரி ஓகே. ஏன்னா இப்ப மீடியாலேயே நிறைய ஃபீல்ட் இருக்குல்ல, என்டர்டைன்மெண்ட் இருக்கு, நிறைய இருக்கு. ஆனா பொலிட்டிக்கல்ல தான் நம்ம இருக்கணும். இதை விட்டு நம்ம வேற எங்கேயும் என்டர்டைன்மெண்ட் அங்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு நான் முடிவு எடுத்தது காரணம் அரசியல் பிடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம். ஓகே. இதெல்லாம் எந்த வருஷத்துல நடக்குது? இப்ப வந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு அப்புறம். ஆனா டைரக்டா வந்து சேர்ந்ததே இங்கதானா? டிஎன் நியூஸ் டிஎன்ல தான் சேர்ந்தேன். ஓ ஃபர்ஸ்ட் நீங்க இருந்த நியூஸ் டிஎன். ஓகே. 2022ல ஜாயின் பண்ணேன் நியூஸ் டிஎன்ல நவம்பர்ல. அதுக்கப்புறத்துல இருந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஷோலாம் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அரசியல் பார்க்க இது நல்லா இருக்கு, அரசியலையே இவ்வளவு நாள் நம்ம தெரிஞ்சுக்காம இருந்தோம் அப்படின்ற மாதிரி இப்ப இருக்கு இந்த மைண்ட் செட். ஓகே. உங்களுக்கு ப்ரோ? ஒரு பெரிய அரசியல் தலைவருடைய ஃபேன் பேஜில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஒரு அந்த 3 பெரிய வருஷம். அரசியல் தலைவர் யாரு? விஜயா? இல்ல அதுக்கு இப்ப கேளுங்க. கேளுங்க. யாரு யாரு? ஓபிஎஸ். தங்கமகன் ஓபிஎஸ் ஐடி. தங்கமகன் ஓபிஎஸ் நீங்க தானா? ஓபிஎஸ் எல்லாமே நாங்க தான். பெரிய தலைவர். ஐயா வல்லவா ஐடியா. உங்க வீட்டை பார்த்து நாங்க மிரண்ட நாட்கள். எப்படி ஒருத்தர் உண்மை வருதா? அங்க இருந்து கொஞ்சம் வேலை, இந்த மீடியா வேலையெல்லாம் கத்துக்கிட்டு இவங்க ஒரு தனி சேனல் ஆரம்பிச்சோன்னே இங்க வந்து அப்படியே ஜாயின் பண்ணிட்டேன். இருந்து அவரே அரசியல் கத்துக்கல. நம்ம மீடியால வேலை கத்துக்கலாம்ல, அதனால அங்க ஒரு 3 வருஷம் வேலை செஞ்சு வேலை கத்துக்கிட்டு அப்புறம் இங்க வந்து ஜாயின் பண்ணேன். என்னையா கத்துக்கிட்டீங்க? என்னங்கயா கத்துக்கிட்டீங்க? என்ன கத்துக்கணும், கொஞ்சம் அரசியல் பொதுவா தமிழ்நாடு அரசியல் கத்துக்கிட்டேன். எத்தனை வருஷம் கத்தீங்க? 3 வருஷம். அதுக்கு பிறகு வந்து ஜாயின் பண்ணது டிஎன் ரோல் மீடியால. டிஎன் ரோல் தானா? நியூஸ் டிஎன் நீங்க போல. அதாவது நியூஸ் டிஎன் தனி அலுவலகம், 3வது மாடி. இவன் 1வது மாடின்னு நினைக்கிறேன். 1வது மாடி 2வது மாடி. நாங்க 2 பேருக்கு சம்பந்தமே கிடையாது. ஓகே. நல்ல வரும்போது என்ன கூப்பிட்டு போவான். திரும்ப இல்ல ஒன்னா போனது கிடையாது. இங்கதான் ஒன்னா வந்துட்டு போறோம். அங்க வந்து வேற டைமிங். நீங்க 2 பேரும் அண்ணன் தம்பி தானே? ஆமா. அதையாவது எங்கேயாவது ரிவீல் பண்ணிருக்கீங்க? அதெல்லாம் சொல்லியிருக்கோம். சொல்லுது இல்ல, அவங்கள கண்டுபிடிச்சிட்டாங்க. அவனா வந்து வேலைக்கு சேர்ந்து அங்க உள்ள போயிட்டு இருப்பான். உள்ள என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. இங்க என்ன நடக்குதுன்னு அவனுக்கு தெரியாது. ஓகே. சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் தொடர்கிறது. அவன் உள்ள என்ன வேலை செய்யறான்னு நமக்கு தெரியாது. நாம 3வது ஃப்ளோர்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அவன் காதலிக்கிறது கூட எனக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். 1வது ஒரு பொண்ணை லவ் பண்ணி பண்ணிக்கிட்டு இன்னும் அது கூட எனக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் நடந்துச்சு. அப்புறம் சில நேரங்களில் ஒன்றா வேலை செய்கிற மாதிரி இருந்தது. வெளியில் வந்ததுக்கப்புறம் நீ என் கூட வந்துருன்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டேன். சொந்த அண்ணனோட வேலை பார்க்குற ஒரு வேதனை இருக்காது? கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் இல்லை, ரொம்பவே கஷ்டம் தான். அதுவும் இந்த அண்ணன் வேலை பார்க்கறது ரொம்ப யாரு மேல கோவம் இருந்தாலும் என்னைய திட்டி போறான் தம்பின்றதுனால. அது ஒரு அதுல என்னன்னா, நான் படிக்கிறப்ப எங்க அப்பா வேலை பார்க்குற பள்ளிக்கூடத்துலயே நானும் படித்தேன். என்னை பள்ளிக்கூடத்துல இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்க அப்பா இருக்கிறாருன்னு நானும் விட்டுறாரு. எங்க அப்பா இருக்கிறாருன்றதுனாலதான் நான் பொட்டி பாம்பா இருப்பேன் பல நேரத்துல. ஐயோ சித்திரவதை கூடாரம் எது பண்ணாலும் டே அம்பரோசன் என் பையன், டே அம்பரோசன் ஒருத்தர் நான் மறைஞ்சு ஏதாவது ஒண்ணு பண்றேன், விட்டு தொலைஞ்சலேண்டா. அந்த வயசுக்குன்னு சில சேட்டை இருக்கும்ல, எதையுமே செய்ய விட மாட்டாங்க. அம்பரோசன் என் பையனே இந்த சேட்டை பண்றான், நம்ம மித்த பசங்க கெட்டு போய் மாட்டேன். ஏன்னா அப்புறம் நான் அந்த வயசுல இல்லையா, நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன். அந்த கொடுமை இங்கேயும் இருக்கும். ஒரு சுதந்திரமே இருக்காது. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடைக்காது. 10 மணிக்கு வருவாங்க. உங்க அலுவலகத்துல எத்தனை பேர் 8 மணி நேரம் வேலை செய்றீங்களா? 7 மணி நேரம் வேலை செய்யறாங்க. இன்னைக்குதான் உண்மையிலேயே சொல்றேன்,
நீங்க வந்து பண்ணிருக்கிறது உலக சாதனைகள்ல இது சேர்த்தே ஆகணும். மணி எத்தனை 7:30 5 மணி 6 மணிக்கு மேல ஒரு நிமிஷம் கூட கோடி ரூபா கொடுத்தா கூட இங்க இருக்க மாட்டாங்க. எதனால இதெல்லாம் இந்த ஆபீஸ்க்காகயா இந்த ஃபுண்டலுக்காக வீடியோ காட்டில சீரியஸா நான் அப்படியே பாப்பேன் 5 மணி ஆயிடுச்சா ஓகே சீக்கிரம் 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 முடிஞ்சிருச்சு கிளம்பலாமா பட்டு கிளம்பிடுவாங்க. அந்த மாதிரிதான் வேலை இருந்தாலும் அது கிடையாது. வீட்டுக்கு போகணும் அப்படின்னா 10 மணிக்கு முடியும். 10 மணினா 11:30க்கே வேலையை முடிப்பாங்க. வேலையை முடிச்சு சீக்கிரம் கிளம்பிடுவோம். அது வேலையை என்ன போட்டு வேகத்துல முடிக்கிறான்னு தெரியாது. படிக்கிற காலத்துல அதுவும் யோகி எல்லாம் வந்து 1 மணி நேரத்துல 3 வீடியோ எடிட் பண்ணுவான். தம்பி நீ முடிச்சா வீட்டுக்கு கிளம்பலாம்ப்பா அப்படின்ட்டா போதும். காப்பி ஆயிடுச்சா நீங்க சொன்ன காப்பி பண்ணிக்கிட்டு இருக்கும் வீடியோ முடிச்சா அண்ணா வீடியோ முடிஞ்சு பாக்குறீங்களா? காப்பியே பண்றியா முடிஞ்சிருச்சுண்ணே பாருங்க அப்படின்னா உள்ள இந்த வேகத்துல இருக்கீங்க அப்படின்னு. உங்களோட ரோல் என்னது? நீங்க பெர்ஃபார்மிங் கேமரா சோஷியல் மீடியா போஸ்ட் போடுறது எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம். ஓகே. நீங்க ப்ரோ? நான் வந்து ஃப்ரெண்டு மூலியமா தான் வந்தேன். அவர் மாமா பையன் அவன் எனக்கு ஃப்ரெண்டு, காலேஜ் ஃப்ரெண்டு அவன். ஓகே. அவர் மூலியமா தான் அந்த டீமுக்கு வந்தேன். கேமராமேனுக்கு தான் வந்தது. இவர் தான் உங்க மாமா பையனா? என்னோட மாமா பையன் வந்து இவனை இன்ட்ரோ பண்ணான். ஓகே ஓகே. அப்பதான் இந்த டீம் எல்லாம் எனக்கு தெரியும். சுத்தமா எனக்கு அரசியல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது. அது இவர்கிட்ட நிறைய வாட்டி கேட்பேன். அவரை எப்படி சேவ் பண்ணி வச்சிருக்கான் தெரியுமா போன்ல? சேகுவாரா பொலிட்டிக்கல் மாஸ்டர். பாத்தீங்க எந்த அளவுக்கு எனக்கு எதுவுமே தெரியாது. சுத்தமா எனக்கு தெரியாது. நான் இங்க வெல்ஸ் யூனிவர்சிட்டியில இங்கதான் சென்னையில தான் படிச்சேன். அது விஸ்காம் தான் படிச்சிருக்கேன். அவ்வளவு படம் எடுத்ததுக்கு 4 அரசியல் பாடம் எடுத்திருக்கலாம். அவங்க சேர்மேன் அவர்கிட்ட தான் கேட்கணும். புரியல. இன்னும் ஒரு அறிவு வச்சிருக்கா ஏங்க ஃப்ரீ கிடைக்கிறீங்க எங்க கொண்டு கோத்துடுற பாத்தியா? ஐயா அவன் வந்தப்ப திருவண்ணாமலையில இருந்து வரல, வேற எங்கேயோ இருந்து வந்தான். பஸ் ஏறி இன்டர்வியூக்காக வந்தான். வந்தவர் அன்னைக்கே ஜாயினிங்கு, அன்னைக்கே எல்லாமே நினைச்சு வந்துடலான்னு கனவோட வந்தாப்புல. வந்தவர் எடிட் பண்ண சொன்னா கைன் மாஸ்டர் எடிட் மாதிரி பண்ணி கொடுத்தாரு. ஒண்ணு பேசிக் தான் அதான் பண்ணி கொடுத்தாரு. விஸ்காம் பண்ணிட்டோம் அப்படின்னு உடனே எங்க அப்பா எனக்கு எட்டு திலகா அவங்க தான் இருந்தாங்க. தம்பி ரொம்ப பேசிக்கா இருக்கான், இவன் வந்து நம்ம வேண்டாம், நமக்கு ஓரளவுக்கு அது வேணும், அனுப்பிச்சிருங்க அப்படின்னா. சரிங்க நீங்களே பேசி அனுப்பிச்சிருங்கன்ட்டு நான் வந்துட்டேன். இவரு தம்பி நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன்ப்பான்னு சொன்னாங்க. ஒரு இன்டர்வியூ போகும்போது ஃபோன் பண்றேன்னு ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னா நீ நாட் செலக்டட் நம்மளா ரிஜெக்ட் பண்ணிடணும். சரி ஓகே நான் வந்து எப்போ வரட்டும், எனக்கு வீட்டுக்கு போறதுக்கு காசு மட்டும் கொடுக்குறீங்களா ஊருக்கு போறதுக்கு? அவங்களதான் கொடுத்தாங்க. அவங்க ஏன்ட்டா அப்படி சொல்லிட்டாங்க. சரி அப்புறம் வந்து சரி பார்த்து போயிட்டு வாப்பான்ட்டு கொடுத்து விட்டாங்க. ட்ரெஸ்ஸே இல்லை, எப்படியும் அப்படியே வந்துட்டான் மொத்தமா. அப்புறம் மறுபடியும் ஒரு 4 நாள் கழிச்சு சரி இவனை நம்ம ட்ரெயின் பண்ணிக்கலாம், ரொம்ப அப்பாவியா இருக்கான்னு சொல்லி உள்ள தூக்கி போட்டோம். அன்னைக்கே ஊருக்கு போயிட்டீங்களா ரிட்டர்ன்? இல்ல நான் இங்க சென்னையில தான் இருந்தேன். காலி பண்றேன் வீடு. காலேஜ் முடிச்சுட்டு இங்க ஒரு மாசம் கிட்ட இங்க இருந்தேன். ஃபர்ஸ்ட் அங்க ஒரு ஸ்டுடியோல வந்து ஒர்க் பண்ணியிருந்தேன். ஒரு வீடியோ எடிட் பண்ண சொன்னங்க. தமிழிசை சவுந்தரராஜன்ற ஒரு வாய்ஸ் ஓவர் எடிட் பண்ற ஒரு நார்மலான சேனல். தம்பி நான் இனிமேல் சோர்ஸ் எல்லாம் தரமாட்டேன், எந்தெந்த அரசியல்வாதியெல்லாம் சொல்ல மாட்டேன், செல்லூர் ராஜு அவருன்னா யாரு நீயே சர்ச் பண்ணிக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டேன். தமிழிசை சவுந்தரராஜன் வருது. அண்ணே நான் யூடியூப்ல சர்ச் பண்ணிட்டேன், இன்ஸ்டாகிராம்ல சர்ச் பண்ணிட்டேன், ஃபேஸ்புக்ல சர்ச் பண்ணிட்டேன், கூகுள்ல கூட பார்த்துட்டேன், தமிழிசை வராங்க. ஆனா இந்த சவுந்தரராஜன் யாருன்னு எனக்கு தெரியல. அது என்னன்னா எப்போ ஒரு வாய்ஸ் ஒரு வீடியோ 1/2 மணி நேரத்தில் முடிஞ்சிடும், 1 மணி நேரம் முடிஞ்சிடும், ஒரு 2 மணி நேரம் ஆச்சு. தம்பி முடிச்சே இல்லை, இன்னும் ஒன்னே ஒன்று ரொம்ப நேரம் பண்ணிட்டே இருந்தான். என்னதான் சொல்லுப்பான்னதுக்கு தான் இந்த பதில் வந்துச்சுன்னா அப்படியே ஷாக் ஆயிட்டேன். தம்பி நீ இவ்வளவு பெரிய அரசியல் ஞானம் பெற்றவன்னு எனக்கு தெரியாதுப்பா. நான் அப்ப 0ல தான் இருந்தேன். அதுக்கப்புறமா ஒரு 2 கட்சி, குறிப்பிட்ட 2 கட்சி பேர் தான் தெரியும். எந்த கட்சி பேர் தெரியும்? தாவேகாவா? டிஎம்கே ஏடிஎம்கே மட்டும் தான் தெரியும். அவனுக்கு தெரிஞ்சது ஒரு அமைச்சர் பேரு ஏவா வேலு, அவங்க மாவட்டம் திரும்ப இடம் பூரா அவர் தான் இருப்பாரு. அதனால அவர் பேரு அவ்வளவுதான். இவ்வளவுதான் பேசிக், மற்றபடி எதுவுமே தெரியாது. இப்போ இங்க வந்ததால தான் கொஞ்சம் கொஞ்சமா போக போக தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா ஐடியாவா ஓட்டெல்லாம் போட்டிருக்கீங்களா அதுக்கு முன்னாடி? யாருக்கு போடுவீங்க? இவன் என்ன சீமானுக்கு போட்டாங்க. உங்களுக்கு என்னை பார்த்தா இது ஏதோ கேள்வி பண்ணி சிரிக்கணும் போல இருக்கு. என்ன தம்பி சொல்ற அளவுக்கு தான் இருக்கு. நீங்க வேற பாட்டி விட்டுறாதீங்க. இந்த பொண்ணே கமல்ஹாசன் கரெக்டா? இல்ல சீமான் போட்டுச்சு.
யோசிக்கணும், சிந்திக்கணும். இப்ப அதை நினைச்சு எவ்வளவு ஃபீல் பண்றீங்க? ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறேன். முதல் ஓட்டை போய் இப்படி வேஸ்ட் பண்ணிட்டேன். அந்த வருஷமே ரெக்ரெட் பண்ணிட்டீங்களா? இல்ல அந்த வருஷம் ரிக்ரெட் பண்ணல. அப்ப வந்து மாற்றம் அந்த கூட்டத்துல இருந்தேன் நானும். மாற்றம் வேணும். நான் என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் பேசிட்டு போவேன். மாற்றம் வேணும், கண்டிப்பா ஒரு மாற்றம் வேணும். இப்பதான் கவலைப்படுறேன். போன வருஷத்துல இருந்து கவலைப்படுறேன். அதுக்கு எதுவும் ட்ரீட்மெண்ட் எதுவும் எடுத்துக்கிட்டீங்களா? இல்ல பேச்ச கேட்டு கேட்டு அதுவே ஆமா அது வந்துருச்சு. ஐயா நீங்க? அவன்லாம் முதல் ஓட்டுன்னு இல்ல, இப்ப அடுத்த ஓட்டு வரைக்குமே அவன் மாற்றத்துக்கு தான் போட போறான். மாற்றத்துக்குன்னா அன்புமணியா? நடக்காது கண்ணு, அது நடக்காது கண்ணு. அக்கினி எரியுதே. கிடையவே கிடையாது. நெருப்புல பிறந்தவன்டா. கிடையவே கிடையாது. ஒரு ஓடி ஓட்டிட்டு வந்திருக்காரு. bro, அவரோட வாழ்க்கை ஒரு லைன்ல சொல்லலாம். விஜயாக ஆசைப்பட்டு விஜயாக நடித்து கொண்டிருக்கிறார். ஐயா விஜயே யார் மாதிரியும் ஆகணும்னாங்க ஆசைப்பட்டு. எவனோ மண்டையை கழுவி இருக்கான். நீ ஏதாவது ஒரு தியேட்டர்ல போய் டிக்கெட் கிழிச்சு கொடுத்தனா பெரிய பெரிய ஸ்டாரை பிடிக்கலாம். அவங்க கை காலில் விழுந்து சினிமாவுக்கு போயிடலாம். உண்மையிலே நம்ப வச்சாயலா? சினிமால நடிக்க போகணும்னு ஒரு ஆசை இருந்தது. அப்போ அது எல்லாருக்கும் இருக்கிறது. நான் ஸ்கூல் 12th படிக்கிற டைம்ல இருந்து அந்த ஒரு ஆசை இருந்துச்சு. எந்த ஊரு? சீர்காழி. சீர்காழியில இருந்து அந்த ஆசையெல்லாம் வருதா? ஓகே. எங்கேருந்தோ வரும்போது நம்ம வரக்கூடாது. அதனால அந்த ஆசை இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 12th முடிச்சுட்டு என்ன குரூப் எடுக்கலாம் அப்படிங்கும்போது சரி விஸ்காம் எடுப்போம். விஸ்காம் எடுத்தோம்னா சரி அந்த ரிலேட்டடாகவே இருக்கும், ஏதோ ஒரு இதை பிடிச்சி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஸ்காம் எடுத்தேன். அது ஒரு 3 வருஷம் அப்படியே போச்சு. அங்கே சின்ன சின்ன எங்கே எடுத்தீங்க? ஏவிசி மயிலாடுதுறை. அங்கே ஏவிசியில் படித்தேன். விஸ்காம் அப்படியே ஒரு 3 வருஷம் போச்சு. முடிச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சுத்தமாக தெரில. ஒரு 6 மாதம் வீட்டில் தான் இருந்தேன். என்ன பண்ணுறதுன்னு ஐடியா சுத்தமாக இல்லை. சரி மீடியாக்குள்ளே போகலாம் அப்படின்னு பார்த்தா எப்படி போகணும் எதுவுமே. விஸ்காம் முடிச்சிட்டோம், யாரை பிடிச்சி எப்படி போகணும், சென்னைக்கு வரணும். சென்னைக்கு நான் தனியாக வந்ததே கிடையாது. வரணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன்னா பிளாக் ஷீப்க்கு இன்டர்வியூ போனேன். பிளாக் ஷீப்பில் அப்போ ஏதோ ஒரு மெகான்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று நடத்துனாங்க. அந்த இந்த காலேஜ் அவிச்சி காலேஜா வடபழனியில் அங்கே நடத்துனாங்க. அங்கே போயிட்டு அட்டன் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து காலும் வரல ஒன்றும் வரல வந்துட்டு. அதுக்கப்புறம் திருப்பியும் அந்த ஃபைனல் இயர் முடிஞ்சிச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் வேலைக்கே போகல. அப்போது எங்கள் மாமா சைட்லேருந்து இந்த பிவிஆர் இருக்குல்ல, நம்ம ஏர்போர்ட்டுக்கு ஆப்போசிட்ல ஒரு பிவிஆர், பழைய பிவிஆர், கிராண்ட் கலாட்டாவா என்னமோ, அங்கே வந்து டிக்கெட் கவுண்டர் ஒர்க் இருக்குது, அங்கே போங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஏதோ ஒரு வேலை, அதுவும் சினிமா அப்படின்ட்டு சரி சினிமா ஒரு ரிலேட்டடாக போவோம் அப்படின்னு சொல்லி ஒரு படத்தில் சந்தானமும் உதயநிதி ஸ்டாலின் வெல்கம் டு சத்யம் சினிமா அந்த மாதிரி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனேன். கிளம்புறதுக்கு மொதல் நாள் வந்து என் மச்சான் மூலியமா இங்கே நியூஸ் டிஎன்ல ஒரு ஜாப் போயிட்டுருக்கு, இன்டர்வியூ போறியா அப்படின்னாங்க. உடனே கால் பண்ணி பேசினேன். நீங்கள் மறுநாளே கிளம்பி வாங்க, அதாவது பிவிஆர் அடுத்த நாள் மொதல் நாள் வந்து இங்கே வாங்க அப்படின்ட்டாங்க இன்டர்வியூ. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன சேனலு எதுவுமே தெரியாது, சீரியஸாக எதுவுமே தெரியாது. சும்மா யூடியூப்ல போட்டு பார்த்தோம் ஒரு நல்ல ஒரு 200K நம்ம சப்ஸ்கிரைபர் இருந்துச்சு. சரி ஓகே பெரிய சேனல் போல அப்படின்னு. அப்போல்லாம் அந்த செட்டையர் வீடியோலாம் அவங்க போடல. இல்லை அப்போ வந்து வாய்ஸ் ஒரு வீடியோ போயிட்டு இருந்துச்சு. நான் என்ன நினச்சேன் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் பெரிய சேனல் போல அப்படின்னு நினச்சேன். கிளம்பி வந்துட்டு இல்லையா அது ஒரு காலத்துல இருந்துச்சு. அப்படிதான் இருந்துச்சு. அது லோகோலேருந்து எல்லாமே அப்படிதான் இருக்கும். சரின்னு சொல்லிட்டு தான் வந்தேன் நான். வந்துட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு ஒர்க் பண்ணி காட்ட சொன்னாங்க. அப்போ இவர் தான் வந்து எனக்கு காலைல டோர் திறந்து விட்டாருன்னு நினைக்கிறேன். உள்ள கூப்பிட்டு போய் உட்கார வச்சு 3 மாசம் வரைக்கும் நம்பரே சேவ் பண்ணல நானு. ஆமா எப்படி ஓடி போயிடுவான் அப்படின்ட்டு போயிட்டு ஒர்க்லாம் பண்ணி காட்ட சொன்னாங்க. பண்ணி காட்டேன். சரி நான் கூப்பிட்றேன்ப்பா. அவர் எதுக்கு சொல்றாருன்னா அவர் வாழ்க்கைக்கான டோரை நீங்க தான் திறந்து வச்சுக்க, சீக்கிரம் அடைச்சிருவோம். அந்த நம்பிக்கை இருக்கு. எல்லாம் அடைக்கணும் அவசியமே இல்ல. இந்த வாய் இருக்குல்ல, இந்த வாய் அடைச்சுக்குவோம் தம்பி. இப்ப 2 கதையும் இந்த வாப்பா இவரே அடைச்சுக்குவாரு. அதனால என்ன பண்ண வந்து ஒர்க் முடிச்சு நான் கால் பண்றேன்ப்பான்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. எனக்கு நம்பிக்கை இல்லை. சரி அதான் கால் பண்றேன்னு சொன்னாலே வராதுல்ல, நம்பிக்கை இல்லை. போயிட்டேன். மறுநாள் வந்து பிவிஆர்ல கத்துக்கங்க, அதுக்கு அதான் அர்த்தம். மறுநாள்ல பிவிஆர்ல அட்டன் பண்ண உடனே அது டிக்கெட் கவுண்டர் தானே, அதுக்கு எதுக்கு ரெஸ்யூம்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்யூம்லாம் எதுவுமே எடுக்கல. நான் மட்டும் போயிட்டேன். போன உடனே தம்பி ரெஸ்யூம் எங்கப்பா அப்படின்னாரு. என்னடா பாப்கார்ன் வைக்கிறதுக்கு அப்படின்னு ஒன்று சரி நான் போய் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்புறம் ரெஸ்யூம் எடுத்துட்டு வந்து கொடுத்தோன்னே என்ன முடிச்சிருக்கேன் அப்படின்னாங்க. விஸ்காம் முடிச்சிருக்கேன் அப்படின்னா. விஸ்காமா அப்படின்னாங்க. ஆமாம் விஸ்காம் தான் முடிச்சிருக்கேன். விஸ்காம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சு நான் அவரும் கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டாங்க. சரி ரைட்டு
ஊருக்கு தான் கிளம்பணும் அப்படின்ட்டு வெளில வந்து லோக்கல் ட்ரெயினில் ஏறினேன். கரெக்டாக இங்கேருந்து கால் வந்துச்சு, நீங்கள் மறுநாளே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. எடிட்டராக தான் ஜாயின் பண்ணேன். இங்கே வீடியோ எடிட்டருக்குன்னா ஏதாவது தெரியும் அப்படின்னு தெரியும் எடிட்டிங்லாம் தெரியும். அப்படி தெரிஞ்சுதான் அவன் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணி அப்படியே போயிட்டு இருந்துச்சு. நான் இன்டர்வியூ வந்த அன்னைக்கு அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன் எனக்கு ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதாவது நான் என்ன ஒரு ஐடியாவில் வந்தேன் அப்படின்னா, இந்த மாமன்னன் படத்துல ஜெய் ஆடி காட்டுவாப்ல அப்படியே இருக்காம நான் என்ன ஐடியாவில் வந்தேன்னா, சினிமாக்குள்ளே போகணும், நமக்கான கான்டாக்ட் எதுவும் கிடையாது, எப்படி போகணும்னு தெரியாது. சரி சினிமாக்குள்ளே போகணும் அப்படின்னா நமக்கு ஃபினான்ஷியலாக ஒரு சப்போர்ட் வேணும், வீடை பார்த்துக்கணும் அப்படின்னு. சரி ஒரு வேலைக்கு வந்துட்டு அது மூலியமாக ட்ரை பண்ணுவோம், அது மீடியா மூலியமாகவே ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். அதை வந்து அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன், இந்த சினிமாவில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இங்கே இருந்துகிட்டே நான் தேரலான்னு இருக்கேன் அப்படின்ட்டு. அதை வந்து இவங்க திருப்பி சட்டையர் ஷோ ஆரம்பிக்கலாம்னு சொல்லி பேசும்போது இவங்கள்ட்ட சொல்லியிருப்பாங்க போல, அந்த பையனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான், கூப்பிட்டு பண்ணுங்க அப்படின்ட்டு. முதல் நாள் போயிட்டு ஒரு வாங்க ப்ரோன்னு சொல்லி கூப்பிட்டாரு. எனக்கு அங்கே அந்த இதில் ஸ்டுடியோ இருக்குன்னு எனக்கு தெரியாது. அன்னைக்கு தான் எனக்கு தெரியும் ஸ்டுடியோ இருக்குன்னு. வாங்க ப்ரோன்னு சொல்லி கூப்பிட்டாரு. அப்புறம் உள்ள போயிட்டு அன்னையிலேருந்து ஆரம்பிச்சேன். ஸ்டுடியோ இருக்குன்னு தெரியாது எனக்கு, யூடியூப் சேனல் ஒன்று இருக்குன்னே தெரியாது, அவங்க எதுல போஸ்ட் பண்றாங்களே தெரியாம நான் நியூஸ் கார்டு பண்ணிட்டு இருந்தேன். ஒரு நாளைக்கு டார்கெட்டே 25 நியூஸ் கார்டு போடுறோம். அந்த நியூஸ் கார்டை போடுறதுக்குள்ள ப்ரெஷர் ஆகுது அப்படின்னு சொல்லி தான் உள்ள வந்தேன். 2022 ஆரம்பிச்சோம். அப்படியே போயிட்டு இது வரைக்கும் வந்து நிக்குது. சூப்பர். என்னன்னா நாங்க 3 பேரும் ஒரே மந்த்ல ஸ்டார்ட் பண்ணோம். நவம்பர்ல டேட் மட்டும் மாறும். நான் 10ஆம் தேதி வந்தேன், 16 ஒரே வாண்டட் போஸ்டரை பார்த்து உள்ள வந்த ஆட்களா இருப்பீங்க. ஆமா, ஒரே மந்த்ல ஒரே இயர்ல வந்து ஜாயின் பண்ணோம். ஜாயின் பண்ணி அதுல இருந்து அப்படியே போயிட்டு இருக்கு. உங்க எல்லாரையும் இணைக்கிற விநாயகம். ஆமா ஐயா, உங்களுடைய இன்ட்ரோல இருந்து தொடங்கணும். இன்ட்ரோ வந்து இதை விட போர் அடிக்காது. போர் அடிக்குதுன்றாரு. இதோட போர் அடிக்காதுன்னு சொன்னங்க. அதாவது அதை விட போர் அடிக்காது. பாக்கறத போறேன். இந்த டீ இப்ப ஆரம்பிச்சிரலாம். நக்கீரன்ல உங்களோட வீடியோஸ் நான் பார்த்திருக்கேன். அப்படியா? ஆமா, அது எனக்கு லேட்டா தான் அது உங்க முகம்ன்றதே வந்து ரிஜிஸ்டர் ஆச்சு. அது எப்ப உங்கள்ட்ட பழகுனதுக்கு பிறகு இந்த முகம் அப்படின்னு யோசிக்கும் போது ஆமா ஒரு வீடியோ ஞாபகம் பார்த்திருக்கேன். அப்படின்னு நினைச்சிருக்கேன். ஒரு தடவை நம்ம தேவனையன் தோழர் ஒரு நிகழ்ச்சி வச்சிருந்தாரு, யுனிசெஃபோட நிகழ்வுன்னு நினைக்கிறேன். அதுக்கு நீங்க வந்திருந்தீங்களா? ஆமா. அது பேர் என்ன, படிமா இந்த குழந்தைகளுக்காக. நான் வந்து நீங்களும் அங்க இருந்திருந்தீங்க. ஆமா. லேட்டரா நான் ஏதோ ஒரு போட்டோ பார்க்கும்போதுதான் இந்த ஆளுக்கு முன்னாடி தான் நம்ம உட்காந்துருக்கிறோம், பின்னாடி தான் உட்காந்துருக்கோம், இந்த ஆளுக்கிட்ட இப்ப நல்லா பேசிக்கிட்டு இருக்கோம், அன்னைக்கு நம்ம இந்த ஆளு யாருன்னு கூட பார்க்கலையே அப்படின்னு நினைச்சேன். உங்களை அறிமுகமாறதுக்கு முன்னாடியில இருந்தே. ஆமா, அப்பெல்லாம் யார் சும்மா ஆளு. எனக்கு முன்னாடி அசீஃபன் இருந்தாரு. ஆனா இவரு மாதிரி ஆகணும்பா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப யோசிக்கிறேன், ஐயோ தெரியாம உள்ள வந்துட்டோமா. ஏன் நல்லா தானங்க போய்கிட்டு இருக்கு. இல்ல சொல்றேன், ஏன்னா நமக்கு எப்படி சொல்றது, ஒரு அமைதியான வாழ்க்கையை தேர்வு செய்யலாமான்னு சில நேரங்கள்ல மைண்ட் ஸ்ட்ரைக் ஆகும்ல. அப்ப சொல்றேன். ஆமா, யாரு பாடம் நடு பயங்கர. ஐயா நான் இப்பயும் பாடம் எடுத்துட்டு தான் இருக்கிறேன். மனநல மருத்துவமனையில பாடம் எடுக்கிறீங்க, அத வேணா சொல்லுங்க. மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில தமிழ் ஜேர்னலிசம் வந்து லெக்சரரா, ஒரு கெஸ்ட் லெக்சரரா தொடர்ந்து போய்கிட்டு இருக்கீங்க. ரெகுலரா போயிட்டு தான் இருக்கேன். சூப்பர் சூப்பர். அங்க விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்களா? விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் நிறைய இருக்காங்க. எப்படி ஹேண்டில் பண்றீங்க? நேத்து நான் போன ஒரு டிஜே வைஷ்ணவ காலேஜுக்கு ஒரு லெக்சரரா உள்ள போயிருந்தேன். சமூக வலைதளம் இயங்குதலும் இயக்குதலும், அதுக்கு கை தூக்குனா தூக்குனாங்க, ஒரு 2 கை தூக்குறோம். உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டதுக்கா? விஜய் ஃபேன் அப்ப கண்டிப்பா உங்களை தெரிஞ்சிருக்கு. அதாவது என்ன பத்தி சொல்றதுன்னா, எனக்கு வந்து இந்த நடிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. இது வந்து ஒரு ஜாலியா அப்படியே காலேஜ் படிக்கும் போது கூத்துப்பட்டறையில நடிக்கிறது கத்துக்கிட்டு தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களுக்கும் போய் அங்க இருக்க பிரச்சனையை வந்து மக்கள்கிட்ட பேசி அன்னைக்கு நைட் அங்கேயே தெருக்கூத்து போடுவோம். அப்படி என் கூட படிச்ச எல்லாருமே போட்டு அப்படி நடிக்க வந்ததுதான். அது ஏதோ ஒரு விபத்துல நியூஸ் டிஎனுக்கு வந்தேன். இது செட்டையர் நடிகர் விதார்த்து, விஜய் சேதுபதி இவங்கெல்லாம் இவரோட பேட்ச்மேட், மோஸ்ட் சீனியர். அவங்க பேட்சா? உண்மையை சொல்லுங்க, உங்க ஏஜ் என்ன? கேளுங்க. 30. ஐயா 43. உங்களுக்கு தெரியலையா? டை தானே அது. நான் 43 தான். அவன் பொண்ணுக்கு நீட்டுக்கு படிக்குது. அவன் பொண்ணு இவன் பையன் இவன் ஜென்சி. எங்க போனீங்கப்பா? எங்க போனீங்கப்பா?
இப்பெல்லாம் ஜென்சி கிட்ஸ் 90s கிட்ஸ் குழந்தை இல்ல, ஜென்சி கிட்ஸுக்கு 2-3 இருக்கு. அதனால நான் அவுத்து விடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்ப இந்த நியூஸ் டிஎனுக்குள்ள வரும்போது உட்கார்ந்து தான் பேச ஆரம்பிச்சோம். நக்கீரன் எப்படி ஜாயின் பண்ணீங்க? நக்கீரன் வந்து பிரகாஷ் இருக்கார்ல, ஆமா, அவர் தான் வந்து என்ன ஜாயின் பண்ண வச்சாரு. எனக்கு வந்து ஒரு பெரிய ஸ்கோப்பு கொடுத்தது, ஃபேஸ் வேல்யூ கொடுத்தது அண்ணன் தான். அவங்க பிரகாஷ் அண்ணனா? பிரகாஷ் அண்ணா, நக்கீரன், கோபாலன், அப்புறம் அவங்க பொண்ணு பிரபாவதி மேடம், 3 பேருமே நீ பண்ணலாமே, நீ ஃபேஸ் பண்ணலாமே. அப்போ ஃபெலிக்ஸ் ஜாயின் பண்ணும்போது என்னவா ஜாயின் பண்ணீங்க? நான் வந்து பியூனா ஜாயின் பண்ணேன். ஆமா. என்ன முடிச்சீங்க? ஜேர்னலிசம். ஜேர்னலிசம் முடிச்சுட்டு இங்க பியூனா போறது? பிரகாஷ் அண்ணனுக்கு என்னோட பேக்ரவுண்ட் என்னன்னே தெரியாது. எனக்கு தெரிஞ்ச பையன் ஒருத்தன் நக்கீரன்ல வேலை கேட்கணும், சேர்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. இவரு சொல்லிட்டாரு, அப்பனா நீ வந்து சேர்ந்துக்கோப்பான்னு அண்ணனே எடுத்துக்கிட்டாரு. போப்பா ஏதாவது வேலை செய்ப்பா போப்பா அப்படின்ட்டாரு. 18,000 ரூபா சம்பளம், போய் எடுத்து செய்ப்பான்ட்டாரு. இப்படி யாருக்காவது வாய்ப்பு கிடைக்கும்? போறப்ப பெரிய நக்கீரன் பிராண்டு, அதுவும் நுழையும் போதே 18,000 ரூபா சம்பளம் அப்படின்னு உள்ள போயிட்டேன். போன உடனே ஃபர்ஸ்ட் கோவி லெனின் சார் தான் உள்ள இருந்தாரு. போன உடனே நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? ஜேர்னலிசம் படிச்சிருக்கீங்களா அப்படின்னாரு. ஆமா சார். ஐயோ 18,000 பத்தாதேடா, அந்த எண்ணத்தை அண்ணன் கோவி லெனின் எனக்குள்ள புரட்சிக்கிற. ஆமா சரி, உங்க ஆர்டிகல்ஸ் எல்லாம் எடுத்து கொடுங்கன்னு. நல்லா எழுதுறீங்களே, சரி அப்ப ஏதாவதுனா சொல்லுங்க எழுதி தரேன் அப்படின்னு. எழுதுங்க அப்படின்னாரு. ஆனா என்னோட வேலை என்னன்னா, வாரத்துக்கு 2 மேகசின் ரிலீஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து அதை எடுத்துட்டு போய் மேல ஃபெலிக்ஸ் இன்போலி அண்ணா இருப்பாரு, அவர்கிட்ட கொடுத்து வாய்ஸ் ஓவர், இது 2 நல்லா இருக்குன்னா வாய்ஸ் ஓவர் பண்ணுங்க. அவ்வளவுதான் என் வேலை. அப்போ வந்து ஃபெலிக்ஸ் அண்ணன் பிரிண்ட்ல இல்லையா? இதுல மேகசின் இதுல இருந்தாரு, டிஜிட்டலுக்கு வந்துட்டாரு. ஓகே. இப்போ இங்க இருந்து கொடுக்குற அந்த வேலை தான் என்னோட வேலை. இதை மட்டும் செய்டா போதுண்டா, கஷ்டப்படாதரான்னு பிரகாஷ் அண்ணாவும் சொல்லிட்டாரு. நானும் அதான் செஞ்சேன். அப்ப எனக்கு ஒரு மாதிரி வெறுப்பாயிருச்சு. அப்புறம் நான் எழுதுறேன் சார்னு லெனின் சார் சொன்னேன், ஏதாவது எழுதுங்கன்னு. எழுத ஆரம்பிச்சோடனே அந்த லெட்டர், அந்த இந்த கட்டுரை எல்லாமே மேல டிஜிட்டல் எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட் எழுதுற கட்டுரை ஏதாவது ஞாபகம் இருக்கா? டைட்டில் ரஃபேல் போர் விமானம் இல்ல காணாமல் போகும் பெண்கள் இந்தியாவில்னு சொல்லி ஒரு பெரிய கட்டுரை எழுதினேன். எதை பத்தி? 14 மில்லியன் பெண்கள் வந்து இந்தியாவில் காணாமல் போயிருக்காங்க 2014. யுனிசெஃப் வந்து ஐநா சபை வெளியிட்டு இருக்கு அதிர்ச்சி கூற தகவல்னு சொல்லி ஒரு கட்டுரை எழுதினேன். நடுப்பக்கத்துல வந்துச்சு. எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமா இருந்துச்சு. நக்கீரன்ல நடுப்பக்கத்துல. அப்ப எனக்கு செம்ம ஹாப்பியா இருந்துச்சு. அதுவும் 2 பக்கத்து எனக்காக கொடுத்தாங்க. அப்புறம் ரஃபேல் போர் விமானம், தேசிய செய்தியில எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். எழுதும்போதே பேர்ல என்ன பேர்ல எழுதுறது? சேகுவாரா தான் எழுதுறது. அப்ப அதுலயே எழுத ஆரம்பிச்சேன். அது நக்கீரன்ல என்னன்னா, என் பேர் சேகுவாரா, அவரு ஒரு பேர் லெனின், போட்டோ எடுக்கிற ஒரு பேர் ஸ்டாலின், இப்படிதான் இருக்கும். சேலம் ரிப்போர்ட்டர் பேர் பகத்சிங், இப்படிதான் இருக்கும் பேர் எல்லாமே. அப்புறம் 2 வருஷம் அப்புறம் நீ டிஜிட்டலுக்கு வந்து ஃபேஸ் கொடுனாங்க. நம்ம ஓனா மாதிரி இருப்போம். அப்ப அப்படியே கொடுனாங்க, திட்டினாங்க. அப்புறம் அப்படியே பேச ஆரம்பிச்சு பழகிட்டேன். அதுக்கப்புறம் அங்கிருந்து விலகி வந்துட்டேன். விலகி வந்தோடனே நேத்து தான் புக் ஃபேர்ல பார்த்து எனக்கு கழுவி ஊத்துனாரு கோபாலண்ணே. இவன் வந்து கோச்சிட்டு போயிட்டாரு அப்படின்னு இவன் வந்து என்கிட்ட கோச்சிட்டு போயிட்டாமா. இவனுக்கு வேலை மெனக்கட்டு நான் வந்து துணி கடைக்கு கூட்டு போய் ட்ரெஸ் அளவு எடுத்து ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தம்மா, கூட்டிட்டு போயிட்டாமா. அப்படிலாம் மாத்திக்கிட்டாரு. அவர் ரொம்ப செல்ல பையன். நானு உட்கார வச்சு கார்ல உட்கார வச்சு வா அப்படின்னு ஒரு புரசைவாக்கம் மதராஸ்ன்னு ஒரு கடை இருக்கும், அங்க போயிட்டு அளவு எடுத்து ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தாரு. அந்த சட்டை இன்னைக்கு நான் யூஸ் பண்றேன். அவர் இயல்பாவே அப்படிப்பட்ட மனுஷன் தான். ரொம்ப தங்கமானவர். நீங்க வந்து எவ்வளவு பேசினாலும் பேசிக்கிட்டே இருப்பாரு. ஆமா, ஜாலியா. அதே மாதிரி ஒரு புதுசா வரக்கூடிய ஒரு பசங்க, அவங்க ஏதாவது இன்னோவேட்டிவா கிரியேட்டிவா ஒர்க் பண்றாங்க அப்படின்னா, அவங்கள வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல பொது இடத்துல பார்த்தாருன்னா அதை அப்படியே ஓப்பன் அப் ஆகி பேசி அப்ரிஷியேட் பண்ணுவாரு. ஓ பின்னிட்டையா அப்படிம்பாரு. மைனரை பார்த்து மேடையில் நிற்கும் போது நம்ம மைனார் அப்படிம்பாரு. மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் யூடியூப் ரூட்டஸ் மைனர் சேனல்ல வந்து மீடியாவுக்குன்ற ஒரு எத்திக்ஸ் இப்படிலாம் உருட்டுவாங்கல்ல. என்ன எத்திக்ஸ் போடலாங்க, எத்திக்ஸ் நீ பண்றது பச்சை அயோக்கியத்தனம். அந்த பையன் உட்காந்து அதெல்லாம் கேள்வி கேட்கறான். அவனை நீ எப்படி அப்படி சொல்லலாம்னு சொல்லிட்டு ஏன் மைனர் அது அப்படின்னு பேசுறது இருக்கு. அவர் அப்படி ஒரு ரொம்ப உரிமையா பார்த்துப்பாரு. என்ன ரொம்ப உரிமையா பார்த்துப்பாரு. அது நக்கீரனுக்கே ஒரு செல்ல பிள்ளையாவும் மாறிட்டேன். எல்லாம் அமைதியா இருக்கும். நான் போற முன்னாடி அப்ப என் வயசு பசங்க எல்லாரையும் சேர்த்துட்டு கத்தி சாப்பிட்டுக்கிட்டு விளையாடுறதெல்லாம் பண்ணுவேன். அப்படி மேல வர்றாரு, நீ தான் அந்த கூட்டத்தை சேர்த்து கத்தி விளையாடுறதா நோட் பண்ணிக்கிறேன். கண்டுக்க மாட்டாரு. ஜாலியா ரீல்ஸ் எடுக்கிறது அது ஒரு மாதிரி. ஏன் வெளில வந்தீங்க? அது சொல்றதுக்கு இல்லைங்க, என்னோட தனிப்பட்ட பிரச்சனை. அது சில எல்லாத்தையும் மாத்தணும். பாஸ்ட் லைஃப்ல ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று வந்துச்சு. அப்ப இருந்த இடம், வேலை, வீடு,
எல்லாத்தையுமே மாத்தணும். மேபி மேபி அதை என்னமோ சுத்தி 90s கிட்ஸ் தானே நீங்க வெக்கத்தை விட்டு சொல்லியா 90s கிட் அவ கூப்பிட்டு வச்சு ஏய் இங்க வாடா வைக்கிறேன் சொன்ன அண்ணனே கூப்பிட்டாரு வாடா என்னடா உனக்கு பிரச்சனை நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா கல்யாணமா கேட்டே மேட்ரு அப்படிலாம் பாத்துக்கிட்டாரு. ஆனா நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் அங்க இருந்து வெளியே வந்ததுக்கு பெருனா தூள் படத்துல சொர்ணா காசல் காதல்ங்கிறது ஒரு செடியில பூத்தோம் அதெல்லாம் போகும்டா. ப்ரோ. அது அந்த டைம்ல அது ஒரு ஃபீல் ப்ரோ. அத நீங்க தப்பா பேசாதீங்க, புனிதமானது. ஐயா இது கொஞ்சம் ஓட்ட வேண்டிய டாபிக் தாங்க, அவங்கள ஓட்டினாரு. அதுக்கப்புறம் மலர்ந்துச்சா இல்லையா? இல்ல அதுக்கப்புறம் கல்யாணமே ஆயிடுச்சு. இந்த இதை மட்டும் கட் பண்ணி வைஃப் பண்ணி தெரியல அவங்களுக்கு. தெரியும் எல்லாமே தெரியும். இன்னும் ஃபீல் பண்றாங்க தெரியும். அது சரி என்ன இருந்தாலும் நம்மளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. பழைய காதலை பத்தி நீங்க வெளியில எவ்வளவுதான் அட்வைஸ் பண்ணாலும் நீங்களும் உள்ளுக்குள்ள அப்படிதான் எனக்கு தெரியும். அதனால நீங்க ஃபீல் பண்ண கூடாது. புஷ்பாவா ராதிகாவா யாரு சொல்லுங்க. ராதிகா ஹோட்டல் தெரிஞ்சோன்னு டக்கு நம்ம ஸ்ட்ரைக் ஆகும். வைஃப் கூட்டு போக இல்ல இந்த ஹோட்டல் வேணாம் வேற ஹோட்டல் போலாம். இல்ல எனக்கு வேற பேர் இருக்கு. நானும் வேற பேர் தான் சொன்னேன். உஷாரா இருப்பேன் நானு. அப்ப அங்க இருந்து நியூஸ் சீனுக்கு வந்துட்டேன். வந்த உடனே இங்க ஒரு அசூர வளர்ச்சி தான். எம்ப்ளாயா சேர்ந்த 3 மாசத்துல கண்டென்ட் இன்சார்ஜ், 3 மாசத்துல டிஎல், அடுத்த 1 வருஷத்துல மேனேஜர், அப்புறம் ஜெனரல் மேனேஜர், அப்புறம் சேனல் ஹெட். அப்படியே எல்லாம் 3 மாசம் 6 மாசம். இதுக்கு முன்னாடி அந்த போஸ்டிங்ல எல்லாம் ஆளுங்க இருந்தாங்க, அவங்க எல்லாருக்கும் குழி பறிச்சுட்டு நீங்க அந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா அப்படி ஆனா அந்த சிச்சுவேஷன் நியாயமா ஒரு ஆளு கிடைக்க வேண்டியதுதான். இந்த மேனேஜ்மெண்ட் இப்படி பண்ணும்ல, நான் என்ன செய்வேன்னா போயிட்டு ப்ரோ சத்தியமா எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, நான் இதை வேணான்னு கொடுத்துட்றேன், எனக்கு இது வேண்டாம். இல்ல ப்ரோ இது உங்களுக்கு இல்லை, அவங்க தான் என்ன ட்விஸ்ட் பண்றாங்கன்னு எனக்கு தெரியும்னு அப்படி அவங்களும் சொல்லுவாங்க. நீங்க வேணா வாங்கன்னு கையோட கூட்டு போய் உட்கார வச்சிருக்கீங்க பாருங்க, இவரே இருக்கட்டும் நான் இங்க இருந்து வேலை செஞ்சிடறேன்னு கூட்டு போய் உட்கார வச்சிருக்கேன். அப்புறம் மறுபடியும் நீங்க 2 பேரும் கண்டென்ட் செஞ்சாச்சு போங்கன்றுவாங்க. அப்படி சொல்லிடுறது. அப்புறம் அது மேனேஜ் பண்றது. அப்புறம் அவங்க வேலை அவங்களே கிளம்பிடுவாங்க. அப்புறம் அவங்க போயிருவாங்க. அப்படியே வந்துட்டு மேனேஜ் பண்ணது. இந்த செட்டையர் ஷோலாம் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. உள்ள கோபின்னு ஒருத்தர், மணி. கோபினா யாரு? கோபி சுதாகரா? இல்ல அவரு இப்ப வேற சேனல்ல வேலை பாக்குறாரு. மணின்னு ஒருத்தர், அபின்னு ஒருத்தர், நிறைய மிஸ் பண்றான், ஹரின்னு ஒருத்தர். இவங்க எல்லாரும் போயிட்டாங்க. இவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறமா இவங்க ஒருத்தரா உள்ள வந்து சேர்ந்தவங்க. ஆக்சுவலா நீங்க ஆரம்பிக்கும் போது நியூஸ் டிஎன்ல செட்டையர் ஆரம்பிக்கும் போது இவங்க யாருமே இல்ல. ஓ உங்க இது பண்ணி அது அவங்க எல்லாரும் கிளம்பி போய் நீங்க மட்டும் சும்மா உட்கார்ந்து இருக்கீங்க. ஸ்டாப் பண்ணிட்டோம். கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருந்தேன். நான் வாய்ஸ் ஓவர் கூட புரட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் அப்படின்னு ஓபிஎஸ்க்கு வாழ்கன்னு என் வாயில இருந்து ஒரு வாய்ஸ் ஓவர் கூட அந்த சேனல்ல. அப்ப எடப்பாடி பேசணும். ஃபர்ஸ்ட் ஓட்டு போட்டதுக்கு என்ன கலாய்க்கிறாங்க வந்து ஃபுல் ப்ரூஃபோட எடுத்து காட்டுவேன். அந்த சேனல்ல யாருக்குமே என் வாயில இருந்து வாழ்கனே வந்திருக்காது. அப்புறம் என்ன வந்துச்சு? எல்லாரையுமே காலி பண்ணி வாய்ஸ் ஓவர் போட்டு அப்படியே ஓடிக்கிட்டே தான் இருப்பேன். இவர் வேலைக்கு சேர்ந்த புதுசுல இது யார் சேனல் தெரியாதான். அப்ப ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு போய் கொடுத்துருக்காரு. யார பத்தி எழுதி போய் கொடுத்தாரு மட்டும் கேளுங்க. ஐயா அப்ப வந்து இது ஏடிஎம்கேவோட ஐடி விங்கா இருந்துச்சு நியூஸ் டிஎன். பெரிய செட்டப்ல பயங்கரமா இருந்துச்சு. ஒரு 100 பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. நான் ஏடிஎம்கே கிளின்னு கிழிச்சு ஒரு ஆர்டிகல் எழுதிட்டு போய் கொடுத்துட்டேன். என்னங்க இந்த எம்பி தமிழ்நாட்டுல போய் தமிழ்நாட்டு மானத்தை வாங்குறதுக்காக டெல்லியில போய் பேசுறாரு, இதை போடுறாங்க. எது இந்த காஷ்மீர் அந்த பாட்டுக்கு? அது அந்த மேட்டர் இல்லையா? அது வந்து தமிழ்நாடு உரிமை சார்ந்த ஒரு பிரச்சனை. இங்க இருந்து ஒரு எம்பி தான் அங்க இருந்தாரு அதிமுகவுல இருந்து. சரிங்களா? நான் வந்து ஒரு ஆர்டிகல் எழுதிட்டேன். தேனியின் தோனி தம்பி அப்படியெல்லாம் பேசக்கூடாது. நான் ஸ்ட்ரைக் ஆயிருச்சு. ஓகே அப்படின்னு. அப்புறம் என்ன ஆச்சுன்னா ஏடிஎம்கே கிளாஷ். அவர் வீட்லயே அவரை திட்ட வேணாம்னு எவனும் சொல்ல மாட்டாங்க. இவங்க ஏன் சொல்றாங்க? அப்பதான் உங்களுக்கு டவுட் வந்துருக்கு. ஆனா அப்ப வந்து ஏடிஎம்கே கிளாஷ் ஆயிருச்சு. கிளாஷ் ஆனதுக்கு அப்புறமா தான் இந்த சேனல் வந்து பார்ட்டி ஓரியன்டாவே இல்லை, ஒரு பிசினஸ் மேன் ஓரியன்டா தனியா வந்துருச்சு. எனக்கு தெரிஞ்சு நாங்க எல்லாரும் இங்க உட்காந்துருக்கிறது காரணம் 2 பேர். ஒன்னு திலகா, இன்னொன்னு ஸ்ரீராம் சார்.
அவங்களுக்கு எப்போனாலும் நன்றி சொல்லுவோம், நன்றி கடமையோட இருப்போம். ஏன்னா திலகா வந்து தீக்கா ஐடியாலஜி. ஓ சூப்பர். அவங்க வந்து பேசும்போது சில எவ்வளவு கரெக்ஷன் சிரமப்பட்டு அந்த டீம்ல இருந்திருப்பாங்க. ஆமா ஆக்சுவலாக அந்த நியூஸ் டிஎன் டீம் தான் சிஎம் ஆஃப் தமிழ்நாடு ட்விட்டர் பேஜை கிரியேட் பண்ணதே. எந்த சிஎம் ஆஃப் தமிழ்நாடு? இப்ப இருக்க சிஎம் ஆஃப் தமிழ்நாடுன்னு ஒரு பேஜ் இருக்குல்ல, ஆமா. அதுக்கு முன்னாடி எடப்பாடி கிட்ட இருக்கும். ஆட்சி இப்ப மாறும் போது அட்மின் மாறும்ல, ஆமா. அப்ப அதை கிரியேட் பண்ணது நியூஸ் டிஎன் டீம் தான். ஆ. அஃபீஷியலா ஏடிஎம்கேக்கு ஒர்க் பண்ண டீம். நான் இல்லை அப்போ ஒரு 64 எம்எல்ஏ மினிஸ்டர்ஸ் எல்லாம் சேர்த்து அந்த ஐடியாலாம் மேனேஜ் பண்ணிட்டு இருந்த டீம் அது. அமைச்சரோட அதிமுகவுக்கு மொத்தமாவே புதுசா ட்விட்டர் அக்கௌண்ட் ஓபன் பண்ணது அங்கதானா? அங்கதான். அப்பெல்லாம் கிரியேட் பண்ணி லாஸ்டா 2021 தான் நான் ஜாயினே பண்றேன். அப்புறம் திலகாவும் ஸ்ரீராம் சாரும் தனியா சேனல் வந்ததுக்கு அப்புறம் இனிமே நீங்க யாரை வேணாலும் அடிங்க, என்ன வேணாலும் பண்ணுங்கன்னு அப்படி ஓடும் போது ரொம்ப சுதந்திரமா இருந்துச்சு. அப்பதான் பீக்ல உனக்கு யாரா அவங்க எல்லாரையும் அடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு சுதந்திரம். ஆனா அப்ப எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சுங்க, என்ன ஓபிஎஸ் மட்டும் அடிக்க மாட்டாங்க. அத நான் இந்திராட்ட பேசும்போது அவர் அடிச்சா யாரையா பாக்குறதுன்னு அப்படி நினைச்சு பேலன்ஸ் பண்ணி. ஐயா நிறைய பேர் அடிக்கவே மாட்டோம். நான் சில திருமாவளவன்ல தொடவே மாட்டேன். நான் இப்பயும் தொட போறது இல்ல, தேவையில்லையே, தொடவே மாட்டேன். ரெண்டாவது திமுக விமர்சனம் பண்ண சொல்லி சில நேரங்கள்ல சொல்லுவாங்க, ஏதோ கீழே இருக்கவங்க பண்றாங்க சில அட்டூழியங்களை நாங்க பண்ணிடுவோம், வலுக்கட்டாயமா மேல இருக்கவங்கள பண்ணு விக்கு அப்படி இப்படின்னு சொல்லும் போது நிறுத்திடுவேன். இல்லை பண்ண முடியாது அப்படின்ற ஸ்ட்ரிக்டா சொல்லிடுவேன். அவன் இன்னொன்று ஸ்ரீராம் சார் கண்ட்ரோலில் அந்த சேனல் இருக்கிற வரைக்கும் கண்டென்ட்ல கை வச்சதே கிடையாது. போடுப்போ அவரு கேட்டது ஒன்று, என்ஐஏ, ஜட்ஜு, கவர்னர், அப்புறம் ஜனாதிபதி, இந்த 4 பேர் மட்டும் தொடாதப்பா. அப்பர் மிடில் லோயர், இந்த 4 பேரை மட்டும் தொடாத, நீ யாரை வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு ஓப்பனா அடிச்சிட்டாரு. அவரு ஒரு சாதாரண பிசினஸ் மேன். அவர் பொலிட்டிக்கலா அவருக்கு எதுவுமே தெரியும், ஐடியா இந்த சைடே இல்ல அவரு. அதனால நாங்களும் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். அதிகார வர்க்கத்தை தொட்டுக்கிற வேண்டாம். ஆமா அவரோட ஆமா, வெயில் கிடைக்காது, வேற எங்கேயாவதுனா நீ வந்து சைன் பண்ணி லெட்டர் எழுதி கொடுத்துடலாம்டா அப்படின்னாரு. ஆனா நல்லா பாத்துக்கிட்டாரு. என்னோட திருமணத்துக்கெல்லாம் வந்து நிதி உதவியில இருந்து எல்லாம் செஞ்சாரு, ஃபுல்லா பாத்துக்கிட்டாரு. இவருக்கு வந்து நடுவில் ஒரு மஞ்சக்காம போச்சு, ஜாண்டிஸ் வந்தப்போ ஃபுல்லா செலவு. எனக்கு வந்து வண்டியில இடிச்சு கால் இந்த இது போயிடுச்சு. அப்போ வந்து அவங்க தான் ஹாஸ்பிடல் செலவு விரல் வந்து தையல் போட்டு அப்போ வந்து 10 நாள் லீவ் கொடுத்து அதுக்கு சம்பளமும் கொடுத்து ஹாஸ்பிட்டல் செலவும் பாத்துக்கிட்டு திரும்ப ஆட்டோல நான் வரதுக்கு காசும் கொடுத்தாங்க. அவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டாங்க. உங்களுக்கு என்ன பண்ணாரு? எனக்கு அவர் யாரு கிடையாது, அவனுக்கு அந்த தேவை வந்தது இல்ல. அப்ப எல்லாரையுமே பாத்துக்கிட்டாரு. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல அவரு சம்பளம் கொடுக்கணும், எல்லாம் பண்ணணும்ல, அவரால கொஞ்சம் சஸ்டெயின் பண்ண முடியலன்னு சேனல்ல கை மாத்தினாப்ல. கை மாத்தினது வந்து அது எல்லாருக்குமே தெரியும். தமிழ் அங்க வாங்கினதுக்கு அப்புறமா நிறைய முரண்பாடுகள் வந்துச்சு. 1 2 இல்லை, நிறைய முரண்பாடுகள் வந்துச்சு. அப்புறம் நாங்கள் வந்து கிளம்பலான்னு சொல்லி நான் தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். நான் என்ன சொன்னேன், நீங்கள் இங்கே இருங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் ஓரளவுக்கு நல்ல சேலரி வந்துருச்சு. டெக் சேனல்ல வெளியில வந்த மாதிரி கட்டப்பைன்னு வச்சு வெளியில வந்தீங்களா? நான் வந்து ஃபர்ஸ்ட் ரோல் போடுறது தெரியாம இல்லையா, நாங்கள் அங்கேருந்து வரும்போது எதுவுமே எடுத்துகிட்டு வரல. உண்மை அதுதான். ஃபஸ்ட்டு வெளியில் வரும்போது நான் என் ஒய்ஃப்ட்ட வந்து சொன்னேன், எனக்கு வந்து இங்கே ஐடியாலஜியாக வரல, சில விஷயங்களை என்னை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா திமுகவை அதிகமாக டார்கெட் பண்ண சொல்கிறாங்க. சில விஷயங்களுக்கு நம்ம முரண்பட்டு நின்னா நைட்டு தூக்கம் வராது, எனக்கு வரமாட்டேங்குது, நான் நிற்க போகிறேன் அப்படின்னு. உனக்கு என்ன பண்ணுதோ தோணுதோ பண்ணிக்கோ அப்படின்னோடனே நான் மறுநாள் காலைல வந்து இவங்ககிட்ட எல்லோரும் கொஞ்சம் டீ குடிக்க வாங்க அப்படின்னு 3 பேரையும் கூப்பிட்டு. எதனால? சிசிடிவி இருந்துச்சு. ஆமா, திட்டக்கூடாது. ஆமா, எங்களுக்குள்ள எந்த கான்ஃபிளிக்ட் வந்தாலும் நாங்க தனியா வந்துருங்கன்னு கூட்டு போயிருவோம். அந்த ஆபீஸ்க்குள்ளேயே எங்க மாட்டோம், தனியா வந்துருங்க, டீ கடையில உட்காந்து பேசுவோம். எங்களுக்குள்ள ஏதாவது ஒரு முரண்பாடு வந்தா கூட வெளியே போயிருவோம், அங்க வெளியே போயிருவோம் அப்படின்னு. அவ வந்து சேனலை பார்த்துக்கோங்க, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இவங்க வந்து சொன்னாங்க, நீங்க போறீங்கன்னா நானும் வந்துடுறேன். நான் வரல, நாங்க மட்டும் இங்க என்ன பண்றது, இல்ல என்ன நம்பி வந்தீங்கன்னா 1 மாசம் சம்பளம் இருக்காது, பரவாயில்லையான்னு கேட்டேன். பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எப்படி நம்ம என்னை நம்பி வந்தான்ற வார்த்தை எல்லாம் வருது. அந்த டைம்ல வந்துட்டு எங்களுக்குமே கொஞ்சம் ஐடியாலஜி படி எங்களுக்கும் அது ப்ராப்ளமா இருந்தது. ஓகே, இப்ப ஒரு சிலர் அது நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்க எல்லாரும் வெளில வர்றதுக்கு ஒரு காரணத்தை புரிஞ்சுக்கிறேன். என்னை நம்பி வந்தான்ற வார்த்தை வருது இல்ல, அப்ப கிளம்புற ஐடியால இருந்தா உங்க எல்லாரையும் வச்சு மெயின்டைன் பண்றதுக்கான ஒரு பேக்கப் ஐடியாவா வச்சிருந்தாரான்றதுக்காக கேக்குறேன். ஒன்னா போய் ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கலாம். சரி, நாங்க இருக்கப்ப எங்க ஃபேஸ்க்காக தானே வீடியோஸ் பாத்துட்டு இருந்தாங்க. சரி, நாங்க போய் ஏதாவது ஒண்ணு பண்ணா பாப்பாங்க, இவர் எப்படியும் கைவிட்டுற மாட்டாருன்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. ஐயா நிறைய கால் டெய்லி வரும், அந்த கட்சி இந்த கட்சி, அந்த பார்ட்டி இந்த பார்ட்டி, அது இது நிறைய வரும். ஆமா, வீடியோ கூட வந்துருங்க, திட்டுற வீடியோஸ் எல்லாம். ஆமா, எனக்கு நீங்க இந்த இங்க எங்க கூட வந்துருங்க, எங்க கூட வந்துருங்க அப்படின்னு நிறைய வரும்.
எனக்கு அங்கெல்லாம் போய் சேர்றதுல விருப்பம் இல்லை. நான் ஃபஸ்ட்டு எங்கள் ஸ்ரீராம் நாங்கள் 4 பேர் முடிவு எடுத்துட்டு ஸ்ரீராம் சார் அவர் அப்போ ஃபாரினில் இருக்கார், ஒரு ஆடியோ மெசேஜ் பெருசாக போட்டேன். போட்டதுக்கப்புறம் மறுநாள் என்னை கூப்பிட்டு வச்சு கேட்டார், பாரு இது டிபெண்ட்ஸ் ஆன் யூ, உன்னோட டிசிஷன், உன்னோட சாய்ஸ், உனக்கு என்ன தோணுதோ செய், நீ போகிறதுனால எனக்கு எந்த லாஸும் இல்லை. என்ன சேனலில் நீ தான் 4 லட்சம் சப்ஸ்கிரைபர் உருவாக்கி வச்சுருக்க, அது எல்லாமே காணாமல் போகும், பரவாயில்ல அது உனக்கு விருப்பம் இருக்குன்னா நீ போய்க்கோ அப்படின்ட்டாரு. அது ஒன்று எனக்கு அவர் கைமாற்றி விட்டார்ல சேனலை. ஆமாம் ஆமாம். அப்புறம் எதுக்கு அவர்கிட்ட இருந்தாலும் அவர்கிட்ட சொல்லணும்ல. இல்ல அது ஓகே. அவர் ஏன் உங்களை அங்க இருக்கணும்னு சொல்ல போறாருன்னு கேக்குறேன். அவர் வந்து வாக்குறுதி, அவர் அந்த வாக்குறுதி அங்க கொடுத்தாரு, இந்த பசங்க இருப்பாங்க அப்படின்னு. எங்கள்கிட்ட வாக்குறுதி கொடுத்தது என்னன்னா, நீங்க உன் கண்டென்ட்ல கையே வைக்க மாட்டேன்னாங்க. சேர்ந்தா அன்னைக்கு மறுநாள் வச்சாங்க, ஜக்கி வாசுதேவ் தொடாதன்னாரு. ஜக்கி வாசுதேவ் தான் என்னோட இயர்லி கண்டென்ட். ஆமா, இவங்க போட்ட வீடியோ டெலீட்டும் பண்ணிட்டாங்க. அப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, என்னடா அது ப்ளீஸ் கோஆபரேட் அப்படின்னு அந்த பீடியை இழுத்துட்டு அந்த ஆளை தான் அடிக்க தோணும். ஆமா, நான் வந்து இதோ இப்ப உட்கார்ந்து இருக்கிறோம்ல, இந்த ஷாலு அந்த கரு துண்டெல்லாம் போட்டு இந்த ஷாலை போட்டு செம்ம ஹிட் அந்த வீடியோ. அந்த டான்ஸ் மட்டும் சரியான ஹிட், டிண்டுக்கு டிண்டுக்கு டிண்டுக்கு, அது பயங்கர ஹிட். வருஷம் எங்களுக்கு அது ஒரு டெம்ப்ளேட். அந்த சிவராத்திரி வந்து கால் பண்ணி உங்களை கூப்பிடலையா? எனக்கு கூப்பிடலாம். அமீர் இயக்குனர், ஒரு வேல்முருகன் தோழர், இவங்க எல்லாரையும் வச்சு ஸ்கிட் பண்ற மாதிரி ஈஷா யோகா மையத்துல ஒரு நாள் வந்து நாளை கூச்சப்படாம பண்ணிடுவேன், நாளா பண்றேன், யோசிக்கவே மாட்டேன் நானு. ஐயா பேமெண்ட்டை போடுங்க, வந்து பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். ஆனா கண்டென்ட்ல தலையிடாது. ஆமா, தலையிடுறதா தலையவே எடுத்துருவேன். எது வேணாலும் பண்ணுவோம், ஆனா கேட்கக்கூடாது. அப்ப அந்த மாதிரிலாம் போயிட்டு வந்துகிட்டு ஓடிக்கிட்டு இருக்கும்போது வெளியில போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். வெளியில வந்ததுக்கு அப்புறம் பிளாங்க், அவசரப்பட்டமோ, கல்யாணத்துக்கு லோனை வேற 5 லட்சம், நான் ஒரு 5 லட்சம், ஒய்ஃப் வேற 5 லட்சம் வாங்கியிருக்கோம். என்னடா பண்ண போறோன்னு ஒன்றும் புரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அது இல்லாமல் அந்த ஆஃபீஸில் கடன் வேற ஒரு 1 லட்சம் கடன் கல்யாணத்துக்கு வேறு வாங்கியிருந்தேன். அதை வச்சுட்டு வெளியில் போன்ட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணால், எங்கள் அம்மா வந்து ஒரு செயின் வச்சுருக்கேன், அடகு வச்சு தரேன் அப்படின்ட்டு அவசர அவசரமாக கவர்மெண்ட்டோட அடகு அந்த கடை ரெண்டுமோ இருக்காமே, அதில் போய் வச்சு டக்குன்னு கூட்டுறவில் வச்சு கொடுத்தாங்க. உடனே வச்சுட்டு சீக்கிரம் ஓடி போய் ஜிபே பண்ணி கையோடு எடுத்து கொடுத்துட்டு வந்துட்டேன். நான் எடுத்து கொடுத்துட்டு ஸ்க்ரீன்ஷாட்டெல்லாம் எடுத்து அவங்களை காமிச்சிட்டு ஆளை விடுங்க அப்படின்ட்டு வெளியே வந்துட்டேன் நான். அப்புறம் இவங்களுக்கு வேற கடன் இருந்துச்சு, 100 அமௌண்ட் வாங்கியிருந்தாங்க. அப்போ என்னன்னா, நான் சேர்த்து அடகு வச்சு கொடுன்னு சொல்லி, இவங்களுக்கும் கடன் இருக்கு, நான் இவங்களையும் மீட்டு கூட்டு வரணும், இவங்களுக்கும் கடன் இருக்கு, சேர்த்து கொடுன்ட்டு சேர்த்து வச்சுதான் நான் அங்க இருந்து மீட்டு கூட்டி அந்த மாதிரி ஒரு ஐடியானா, இவ்வளவு வருஷம் ஒன்னாவே பயணிச்சிட்டோம், நமக்கான ஒரு ஆடியன்ஸ் செட் ஆயிட்டாங்க. இப்போ இவர் வெளில போறாருன்னா அது அப்படியே டீம் உடையுமே அப்படிங்கிற அந்த ஒரு இதுதான், அது உடைய வேண்டாம். உங்களுக்கு வந்து கால் பண்ணி எங்களுக்காக ஷோ பண்ணுங்க அப்படின்னு கேட்குறவங்க இருந்திருக்காங்கல்ல, அதுல நீங்க இவெல்லாம் நாம எதிர்பார்க்கவே இல்லை, இவனுக்கு போய் நம்மளை கேட்டுட்டாங்களே அப்படின்னு நினைச்சது யாருக்காவது இருக்கா? இவங்க எங்களை கூப்பிட்டுட்டாங்களேன்னு நினைச்சு கொஞ்ச நேரம் அமைதியா இருமா, வீடியோ போட முடிக்கிற வரைக்கும். என்ன சொல்றீங்க? எனக்கு வந்து ட்விட்டர்ல வந்து நம்பர் கேட்டாரு, எனக்கு சரியான ஷாக்கு, என்ன இவர் நம்பர் கேட்குறாரு அப்படி. ஆக்சுவலாக நான் வந்து இந்த மீடியா ஃபீல்டுக்கு வந்ததுல ஒரு சிலரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் வந்திருக்கேன். அதுல வந்து ரங்கராஜ் பாண்டே, சவுக்கு. சரி பேசிட்டு இருக்க வந்துடுறேன். சீரியஸா? ஏன் அப்பெல்லாம் அவங்க வேற மாதிரி இருந்தாங்க. நீங்க தந்தி டிவில ரங்கராஜ் பாண்டே பிடிக்காது? எனக்கு பிடிக்கும். அப்பெல்லாம் மடக்கி கேள்வி கேட்கிறாரு, பேர் வச்சுட்டு ஊருக்குள்ள வந்தா எனக்கு வந்து அப்பதான் பாக்குறேன், மடக்கி கேட்கிறாரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. 2வது சவுக்கு வந்து என்னோட ப்ரொஃபசர். மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில கெஸ்ட் லெக்சரா அப்பப்போ வருவாரு, வைவாக்கு அவர் தான் வருவாரு. அப்போல்லாம் வந்து அவர் எழுதுறதெல்லாம் வந்து பயங்கரமா இருக்கும். அதனால நான் படிச்சிருக்கேன். ஆமா, சரி அப்போ அவர் கொஞ்சம் ஓவரா பேசுவாரு, இதெல்லாம் பண்ணுவாரு அப்படின்ட்டு நான் அப்போ ஓரளவுக்கு முற்போக்க வேற இருந்தாலும் இப்போ சங்கி அப்போ வேற. அதனால அவரு 2வது இன்ஸ்பயர் ஆனது அண்ணன் யூடியூப் ரூட்டஸ் சேனல் தான். பயங்கர இன்ஸ்பயர், என்னப்பா உட்காந்து அட்டேஷன் அடிக்கிறாங்க. அப்புறம் நிறைய பேர் இந்த வரிசை நிறைய இருக்கும், மகிழன் முக்கியமா, இவங்கெல்லாம் பார்த்து தான் வந்தது. அரண்சை மகிழன். ஆமா, அரண்சை மகிழன் அண்ணன். அப்ப எல்லாரையுமே பார்த்து தான் நான் உள்ள வரேன். அப்ப இவர் எனக்கு நம்பர் கேட்க எனக்கு ஆச்சரியம். சரி நான் அனுப்பிச்சிட்டேன். அனுப்பிச்ச உடனே வாட்ஸ்அப்ல ஹாய் தம்பின்னு மெசேஜ் வந்துச்சு. பட்டுன்னு
கால் வந்துருச்சு. கால் வந்தோடனே என்ன தம்பி என்னாச்சு அப்படின்னாரு. சார் இது மாதிரி பிரச்சனையாச்சு வெளியே வந்துட்டோம். ஓகே சூப்பர். அப்புறம் அது ஓபிஎஸ் சேனல்லன்னு சொன்னாங்க. இல்லை சார் அதெல்லாம் பிரிஞ்சு வெளியில் வந்துட்டோம், வேறு சேனல் இது, இப்போ நான் இப்போ தனியாக பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு கட் பண்ணிட்டேன். ஒரு 3 நாள் கழிச்சு தம்பி சென்ட் யுவர் கொட்டேஷன் சேர்ந்து பண்ணலான்னு ஒரு மெசேஜ் வந்துச்சு. இல்லை சார் நான் வந்து இனிமே ஒரு நிறுவனத்துக்கிட்ட வேலை செய்கிறதா இல்லை, இண்டிபெண்ட்டாக வேலை செய்யணும்னு இருக்கேன், நன்றி சார் கூப்பிட்டதுக்குன்ட்டு மெசேஜை முடிச்சிட்டேன். அப்புறம் கிஷோர் கேஸ்வாமி டீம்ல இருந்து வந்துச்சு. நினைச்சு பாக்குறேன். இது இவங்க எங்கங்கயா ஸ்டுடியோல இருக்குமா இல்ல டாஸ்மார்க்ல தெரியல. அதுக்கப்புறம் வந்து ஏடிஎம்கேவோட ஐடி விங் செக்ரட்டரி ஒருத்தர் கார்டு வந்துச்சு. அவர் வந்துட்டு நீ உனக்கு என்னெல்லாம் வேணும் அவங்களுக்கு ஐடி விங் இல்லைங்க, அவங்க வேற ஒரு சேனல் வச்சிருக்காங்க. ஆமா, அவர் வந்து டீ காஃபி பிஸ்கட். நீங்க ராஜ்சத்தியன் அவர் சொல்றீங்களா? இல்ல அது இவருங்கயா சிங்கையா? சிங்கை. நான் சிங்கை தான் சொல்றேன். ஆமா, அவங்க தனி சேனல் வச்சிருக்காங்க. நான் உனக்கு எல்லாமே செட் பண்ணி கொடுத்துட்றேன், நீ வந்துரு அப்படின்னு சொன்னாரு. இல்லைண்ணே எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்ட்டு நான் அங்கேயும் அவங்களும் சொல்லிட்டாங்க. அப்புறம் மறுபடியும் இன்னொரு ஏடிஎம்கே ஸ்போக் பர்சன் ஒருத்தர் வந்து பேசினார். எல்லாமே ஆக்சுவலாக அவங்க டிமாண்டை நான் ஏற்றுக்கிட்டேன்னா செட்டில்டுண்ணா, லைஃப் செட்டில்டுண்ணா, காரு வீடு தனி ஆஃபீஸு எல்லாமே. நீங்கள் இப்போ பார்த்தீங்கல்ல பஞ்சபரதேசி மாதிரி 2 சிஸ்டமு, அதெல்லாம் இல்லை. நான் 10 பேருக்கு நான் ராஜா அப்படிலாம் இருந்துச்சு. ஆனால் எனக்கு ஒரு சிக்கல், எடப்பாடி வாழ்க்கை அதுதான் எனக்கு வரல. அதில் தான் எனக்கு அதுதான் சிக்கல்னு சொல்லிட்டு அடுத்து அது வேணான்னு அந்த எலெக்ஷனுக்கு மட்டுமாவது ஒர்க் பண்ணி கொடுக்கணுன்றது 2026க்கு மட்டும். அப்புறம் மெயினாக ஒன்று வந்துச்சு. இந்த எலெக்ஷனுக்கு தான், இந்த எலெக்ஷனுக்கு தான். இப்போ தானே வந்தோம், 1 வருஷம் தானே ஆகுது. இல்லை 1 வருஷம் முன்னாடியே யோசிக்கிறாங்களான்னு யோசிச்சேன். ஆமாம், இல்லை நான் வந்து மே மாதம் வெளியில் வரேன். இந்த டாக் எல்லாமே ஜூனில் நடக்குது. ஜூன் மாதம் அந்த 1 மாதத்தில் எல்லாமே நடக்குது. வாய்ஸ் ஆஃப் காமன்ல இருந்து வந்துச்சு, உங்களுக்கு தனி யூனிட்டே வச்சு தரோம், நீ வா அப்படின்னாங்க. சரி வருவேன், என்ன பண்றது உனக்கு, நீ வா. வீட்டு விட்டு வெளியில வர மாட்டேன். ஆக்சுவலாக எனக்கு இவங்க எல்லாருமே ஒரே தராசில் தான் தெரிஞ்சாங்க. இவங்களும் ஒன்று தான் அப்படின்னு இல்லைங்க. ஆனால் இந்த வாய்ப்புகளை விட வாய்ஸ் ஆஃப் காமனுடைய சலுகை வந்து பெருசு. அதெல்லாம் வாயில வடை சுடுவாங்க. ஆமா பெருசு. ஆனால் போய் தேய்ப்பட்டு வந்தவெல்லாம் நிறைய பேர் யாரு நீங்க லைல மாட்டியோ சீனியரா இருக்கக்கூடிய ஆட்கள் வரைக்கும் யாருங்க சொல்றீங்க, யாரு சொல்றீங்க? ராஜ்மோகனே கதறிக்கிட்டுதான் இருக்கிறான். தெரியும், கேள்விப்பட்டேன். மாச சம்பளத்துக்கு உள்ள உட்காந்து ராஜ்மோகன் ரிப்போர்ட்ஸ் சேனல் நடத்தினப்பயாவது $3000 $4000 வருமானம் வந்துச்சு மாசத்துக்கு. வீட்டுக்கு இஎம்ஐ அது இதுன்னு ஏதாவது 1-2 போய் இல்ல வெளியில போய் 4 ப்ரோக்ராம் பண்ணிட்டு $50,000 $20,000 $30,000 பேமெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி ஸ்டாலின் வாழ்க, ஓபிஎஸ் வாழ்க, தங்கமகன் வாழ்கன்னு பேசிட்டு வந்துட்டு இருப்பாப்ல. இப்ப உள்ள எடுத்து போட்டாங்க, அன்அபிஷியல் அறிவிக்கப்படாத ஆங்கர் ஆக்கிட்டாங்க. அதுக்கு பேமெண்ட்டும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. மாச சம்பளம் வாய்ஸ் ஆஃப் காமன்ல இருந்து. மதுரையிலே கடல் இல்லை என்று யார் சொன்னது, இதோ இருக்கிறது. இந்த டைலாக் எல்லா இடத்துலயும் வந்து தொலைது. எதுக்குமே போறது இல்ல. விகடன் மாதிரி ஏதாவது ஒரு நிறுவனத்துல போய் நியூஸ் கம்பேர் பண்ணாரு, மெயின் உட்ஸ் கலட்டா அந்த மாதிரி எதுக்காவது ஒண்ணு பண்ணுவார்ல, அப்படி எதுக்குமே இப்ப கூப்பிடுறது இல்ல. கட்சியில இருக்கிறதுனால பேமெண்ட் போச்சு, எல்லாம் போச்சு. இப்ப உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் பாவம், அவருடைய இயலாமைன்னு ஒண்ணு இருக்குல்ல, கட்சியில பொறுப்புன்னு ஒண்ணு கொடுத்தாங்க. அந்த பொறுப்புக்கு ஏதாவது பேசுறதுக்கு கண்டென்ட் கொடுக்கணும்ல. இப்போ உங்களை இழுத்து போட்டாலும் அதான பிரச்சனை. ஆமா, அதுவும் வேணான்ட்டேன். வேணாம் இல்லங்க எனக்கு விருப்பம் இல்ல. நியூஸ் டிஎன்ல நீங்க இருக்கும்போது விஜய செஞ்சிருக்கீங்கல்ல? விஜய செஞ்சதுல 2 பேர் தான், ஒன்னு நானும் இன்னொன்னு நீங்க. என்ன நீங்க போட்டிய விஜய் மாநாடு வந்து தொடங்குறதுக்கு முன்னாடி இருந்தே விஜய் ட்ரோல் பண்ணவன் நானு. சத்தியமா இது உண்மை, நான் ப்ரூஃபோட. அதாவது 132 வீடியோ விஜய் மட்டுமே ட்ரோல் பண்ணிருக்கேன். அவன் பார்த்து வெக்கமே இல்லாம எப்படி கூப்பிட்டாங்க. எனக்கும் பேசுறாங்க. என்னப்பா ஒரு பிரச்சனை? ஐயா இந்த புருவத்தை தூக்கிட்டு ஒருத்தர் பேசுவார்ல, விஜய் ஒரு தற்கூரி அப்படின்னார்ல, அவரே கூப்பிட்டாங்க. அதனால நம்மள கூட மாட்டாங்களா? அதனால ஒரு வாரத்துல அப்புறம் யாருமே வேணாம்னு முடிவு பண்ணிட்டோம். ஆனா இப்ப தேர்தல்ல யாராவது ஒருத்தருக்கு ஆதரவு கொடுக்கணும். யாருமே இல்ல, எல்லாரையும் ட்ரோல் பண்ணனா அப்ப தேர்தல் அரசியல இருந்து விலகி நிக்கிறோமான்ற ஒரு கேள்வி வரும். இல்ல, நம்ம ஆதரவு தான். இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு. முடிவு எடுத்தது இந்தியா கூட்டணி உடன்பட்டீங்களா? ஆமா. மதவாத சக்தி, ஜாதி இதெல்லாம் எதிராக ஒரு அரசியல் யார் பண்றாங்களோ அவங்க கூட இருக்கணும். அப்படி பார்க்கும் போது பிஜேபி நம்மளுக்கு அது ஆப்போனண்டா இருக்காங்க.
ஏடிஎம்கே அவங்களுக்கு அடிமையா இருக்காங்க. விஜய் எதுக்கு இருக்காருன்னே தெரியல. இருக்காரானே தெரியல. சீமான் அவரு பேசுறதா இன்னைக்கு ஒன்று பேசுறாரு, நாளைக்கு ஒன்று பேசுறாரு. இவங்களெல்லாம் பார்க்கும்போது இந்தியா கூட்டணி வந்து பொதுவாக மக்களுக்காகவும் நேர்மையான அரசியல் பண்ணலனாலும் ஓரளவுக்கு நல்ல அரசியல் பண்றாங்க. பெஸ்ட்டு அவங்களை கம்பேர் பண்ணும்போது இவங்க பெஸ்ட்டாக இருக்காங்க. அப்போ இவங்களுக்கு ஆதரவு கொடுத்தா நம்ம நாளைக்கு நல்லா இருக்க முடியும். அந்த கன்வின்சிங்காக வந்தது உங்களுக்கு. அதுதான் பாசிசத்துக்கு எதிராக நம்ம நிக்கணும். அதுவும் எளிய மக்கள் பக்கம் யார் நிக்கிறான்னு பார்த்தா விசிகா கம்யூனிஸ்ட் தான். அவங்க எந்த கூட்டணியில இருக்காங்கன்னு பார்த்தா அப்போ மற்றவங்களெல்லாம் கம்பேரிசன்லாம் கிடையாது. இவங்க தான் நமக்கு ஒரே வழி, இவங்க மட்டும்தான். தமிழ்நாடு இப்படியே இருக்கணும்னா இவங்க மட்டும் தான் ஒரே வழிங்கும் போது நம்ம ஆதரவு அங்கே தானே கொடுத்தாகணும். ரைட். நீங்க நம்ம அந்த பக்கம் போயிடக்கூடாது, அதாவது சங்கி சைட் போயிடக்கூடாதுங்கிற ஒரு டிஷர்ட்டை பார்த்தா அப்படி இல்ல அதையும் தாண்டி சங்கி சைடு போயிடக்கூடாதுன்னு விஜய் கருங்காலி ஏன்னா இது வந்து ஸ்டைலுக்கு இது வந்து ஒரு அன்பளிப்பா வந்தது. அது லோகேஷ் கனகராஜுக்கு ஒரு அன்பளிப்பு கொடுத்தாங்க, அன்பளிப்பா வந்தது, அதனால போட்டிருக்கேன். அதுக்கு சாமி நம்பிக்கை இல்லையா அப்படிலாம் கேட்டால் அப்படிலாம் கிடையாது. நான் கடவுள் நம்பிக்கை இருக்கு, அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அதையும் தாண்டி வீட்டில் எல்லாருமே காங்கிரஸ் அந்த சைடு. பேரே தெரியுமே, பேரு காந்தி, அண்ணன் பேர் நேதாஜி, மாமா பேர் ராஜீவ் காந்தி. உன்னை தெரியல இந்த சமூகத்துக்கு நீ யாருன்னு மிஸ்கின் டைலாக் பொறுக்கி எம்ஜிஆர் நீ அந்த மாதிரி தாத்தா இருந்து காங்கிரஸ் ஃபேமிலி இருந்துச்சு. அதனால இப்ப எந்த காங்கிரஸ்ல இருக்கீங்க? இப்ப யாருமே எதுலயுமே இல்ல. வீட்டுல இல்ல இந்த காங்கிரஸே 2-3 பேசுறீங்க. பிரவீன் காந்தி டீம்ல இருக்கீங்களா இல்ல எந்த டீம்ல? கார்த்திக் சிதம்பரம் டீம்ல, செல்வம் பெருந்தகை டீம்ல இருக்கீங்க. கோஸ்டிகா பஞ்சம் நிறைய இருக்குங்களே ப்ரோ. காங்கிரஸ்ல இருக்காரு. என் வாழ்க்கையிலேயே மாசனாரா தவிர அடுத்த ஒரு ஆளை உட்காந்து பாக்குறேன். அந்த கட்சியில இருக்கிற 2வது ஆள் இல்லவே இல்லை, எந்த கட்சியும் கிடையாது. அதனால சரி ஓகே, இங்க போகும்போது அங்க இருந்து அங்க இருக்கக்கூடாதுங்கிற ஒரு முடிவு எடுத்தாச்சு. சரி வேற எங்க போலாம் அப்படிங்கும் போது இங்க கரெக்டா இருக்கும் அப்படின்ட்டு இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு தெளிவா முடிவெடுக்க வச்சுதான் ட்ரெயின் ஆயிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வீடியோலயே அவங்களுக்கு அந்த முற்போக்கு சிந்தனைகள் வந்து இருக்கு. ஓகே, அதனால வந்து கரெக்டா வந்து பேசி அப்ப அந்த முடிவு எடுத்துட்டோம். ஓகேன்னு டிக்ளேர் பண்ணீங்க. ஆனா நெருக்கடி நிறைய வருமே. நீ ஆவுன்னா விஜயை விமர்சிக்கிற, நீ எல்லாரையும் விமர்சிக்கிற, ஆனா திமுகவை மட்டும் விமர்சிக்க மாட்டேங்கிற, சரியா கேட்க வேண்டிய இடத்துல கூட கேட்க மாட்டேங்கிற, அப்படிங்கிற விமர்சனத்தை எப்படி எதிர்கொள்றீங்க? இப்போ என்ன கேட்கலன்ற நான் திரும்ப கேட்பேன். இப்போ அந்த திருத்தணி விவகாரத்தில் நாம் வந்து பேசும்போது அது தப்புன்னு பேசணும். நான் மட்டும் பேசலை, திமுகவில் இருக்க ஸ்போக் பர்சனே தப்புன்னு தான் பேசுகிறாங்க. தப்பு தான், இந்த சம்பவம் இனிமேல் நடக்கக்கூடாது, இது கண்டனத்துக்குரியதுன்னு பேசுகிறேன். இதுக்கு மேலே என்ன எதிர்க்கணும்? இதுக்கு மேலே என்ன இருக்கணும்? அடுத்து அந்த சின்ன இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வெட்டுப்பட்டவன் வீட்டில் ஒரு ஆளாக இருந்தால் நீ என்ன செய்வேன்? உண்மைதான், எமோஷ்னலாக இருக்கும். இப்போ நான் இன்னொன்று கேட்குறேன், அந்த வெட்டினவன் தம்பியாக இருந்தால் என்ன செய்வேன்? போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஐயா தெரியாமல் பண்ணிட்டான் விட்டுருக்கேன்னு கேட்பல. அப்போ ரெண்டுமே நம்ம என்ன பண்ணால் இது எப்படி சரி செய்யணுன்ற இடத்துல தான் நான் பார்ப்பேன். இது நடக்காமல் இருக்குன்ற நான் அந்த விமர்சனங்களை வைக்கிறேன். துப்புரவு பணியாளர்கள் போராட்டத்துலேயும் நம்மளுடைய ஸ்டாண்ட்லேருந்து நின்று பேசுகிறோம். ரெண்டாவது என்னென்னா, இந்த சமூகத்தில் நடக்கிற பிரச்சனைக்கு குரல் கொடுக்குறது யார்? இடதுசாரிகள். ஆமாம், எடப்பாடி குரல் கொடுக்குறாரா? இந்நேரம் எடப்பாடி ஆட்சி இருந்தால் இந்நேரம் இந்த மசூதி இடிச்சுட்டு திருப்பரங்குன்றத்தில் ஒரு ஐயப்பன் கோயில் கட்டிருப்பார், இல்லை கிருஷ்ணர் கோயில் கட்டிருப்பார். அப்படி விஜய்லாம் சொல்லவே வேணாம், கும்பாபிஷேகத்துக்கு போயிருப்பாரு. அதுக்கு மட்டும் அந்த இதை மட்டும் வீட்டுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. அப்படியான இடத்துல நான் வந்து என்ன ஸ்டாண்ட் எடுக்கணும்னு எனக்கு தெரியும். இங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கா? இருக்கு. அதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படுதா? அதுதான் என்னோட கேள்வி. இல்ல, இப்ப விஜயே வந்து கரூர் இஷ்யூல நான் தான் பொறுப்பு, மன்னிச்சிருங்க, என்ன இது தெரியாம நடந்துருச்சு அப்படின்னு தார்மீக பொறுப்பு எடுத்திருந்தாருன்னா இந்த அளவுக்கு நாங்க ட்ரோல் பண்ணி பேசணுன்ற அவசியமே இருந்திருக்காது. எனக்கு சம்பந்தம் இல்ல, இது யாரோ ஒருத்தவங்க பண்ண பழி. அது எப்படி கரூர்ல மட்டும் நடக்குது அப்படின்னு பேசும்போது இப்படி பேசுற ஒரு முட்டாள்தனத்தையும் நம்பி ஒரு கூட்டம் இருக்குங்கும் போதுதான் எங்களுக்கு இன்னும் அதை ட்ரோல் பண்ணியே ஆகணும்ன்ற தாட் வருது. கரெக்ட். அது இந்த முடிவெல்லாம் எடுத்துட்டோம். இந்த முடிவெல்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி செல்லடை போட்டோம். ஃபர்ஸ்ட் ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணிக்கு போகலைன்னா நாங்க இந்த முடிவு எடுக்கிறதுல பெரிய ஊசலாட்டம் இருந்திருக்கும். என்னடா இவர் ஓரளவு எதிர்பாருன்ற டவுட் இருந்திருக்கும். அவர் சங்கி ஆயிட்டாரு. அப்போ நமக்கு ரூட்டு கிளியர். விஜய் பெரியார்லாம் சொல்றாரு, ஒரு இடது சிந்தனை வச்சிருக்காரு அப்படின்னும் போது துணிக்கடையில் அன்சிகா ஃபோட்டோ, தேவயானி ஃபோட்டோ, ராஷ்மிகா ஃபோட்டோ இருக்கும். அதுக்காக அந்த கடை ஓனர் ஆயிடுவாங்களா? அப்படிதான் இந்த கட்சியில் வந்து பேனர் வந்து சும்மா விளம்பரத்துக்காக வச்சுக்கிறாங்க.
இதெல்லாம் பண்ணுறது இல்லை அப்படின்ற எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ரைட்டு, அப்போ இதுவும் வேணாம், ஒதுக்கு. சீமானு சொல்லவே வேணாம், ஆல்ரெடி ஒதுக்கு. அப்படியே அடுத்து எந்த கட்சிகள்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து இங்கே நடக்கிற பிரச்சனை, துப்புரவு பணியாளர் போட்டதுக்கு முதல்லேருந்து ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்கும் விசிகாவும் கம்யூனிஸ்ட்டும் உள்ளே இருக்குது. அடுத்து ஆணவ கொலை நடந்துச்சுன்னா குரல் கொடுக்கறது இந்த 2 கூட்டணி கட்சி. வெங்கவேல் பிரச்சனையா இருந்தாலும் சரி, மேல்பாதி பிரச்சனையா எதுவா இருந்தாலும் இவங்க தான். மீதி இந்த அரசு எதிர்கட்சிகள்லாம் செய்ய வேண்டியது எல்லாத்தையும் தவற விடுது. அப்ப நாம இந்த முடிவு கரெக்டா இருக்கு, இங்க நிப்போம் அப்படின்னு. தேர்தலுக்கு அப்புறம் எங்களுடைய முடிவு எப்படி இருக்கும்? டிபெண்ட்ஸ் ஆன் சிச்சுவேஷன். ஓகே, அது தெளிவா தான் இருக்கு. அதுலயும் தெளிவா இருக்கும். ஒரு பார்ட்டிக்குள்ள அசோசியேட் ஆகுறது அந்த மாதிரியான விருப்பம் கிடையாது. இல்ல, விருப்பம் இல்ல. இப்ப நாங்க எங்களுக்கு உண்மையிலே விருப்பம் இருந்துருச்சுன்னா இந்நேரம் எங்க வாயில இருந்து திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் வாழ்கன்னு சொல்லி இருந்திருப்போம்ல. இந்நேரம் நாங்க வந்து வாழ்க அவங்களுடைய கொடுக்குற அட்வர்டைஸ்மெண்ட்டை நாங்க போட்டிருப்போமே. எதுவுமே பண்ணலையே. எங்களுக்கு எது தேவைன்னு எங்களுக்கு தெரியும். அதனால நாங்க அதுல ரொம்ப தெளிவா இருக்கிறோம். ஒரு நபரா வர்றது அப்படிங்கிறது ஓகே. ஒரு டீமை ரெடி பண்ணி கூப்பிட்டு வந்து அதை மெயின்டைன் பண்ணி அதுக்கு ஒரு செலவு பண்ணுறது இருக்குல்ல, ஆஃபீஸில் இருந்து சம்பளத்தில் இருந்து டெய்லி எக்ஸ்பென்ஸில் இருந்து நல்லது கெட்டது வரைக்கும் செய்கிறதுங்கிறது வந்து ஒரு நிறுவனத்தை நடத்துகிற மாதிரி. அதை எப்படி பேலன்ஸ் பண்ண முடியுது? ஃபஸ்ட்டு நியூஸ் ஸ்டேட்லேருந்து வெளியே வந்தோடனே 1 மாதம் சம்பளம் இல்லை. எங்களுக்கு உதவுனது யாருன்னு கேட்டால் ஒரு பெரிய ஷாக் ஆவீங்க. ஒரு சாமியார் உதவுனார். அவர் வந்து என்ன நீ கடவுள் நம்பிக்கை வச்சுக்க அதெல்லாம் எதுவும் சொல்லலை. எங்களுக்கும் நீங்கள் கடவுள் நம்பிக்கையெல்லாம் விட்டு வாங்கன்னு சொல்லலை. எங்கள் வீடியோவை பார்த்து ரசித்தார், ஒரு பண்ணியிருக்காரு. இந்த மைக்கு போட்டிருந்தோம் 4 மைக்கு, அதெல்லாம் அவர் தான் கிஃப்டாக 1 வருஷத்துக்கு முன்னாடியே வாங்கிட்டார். எங்களை எப்படி அப்ரோச் பண்ணி கொடுக்குறதுன்னு தெரியல. என்கிட்ட வந்து கொடுக்கும்போது இல்லை வேணாம், நாங்கள் கிஃப்ட்டு காசுலாம் வாங்க மாட்டோம், இல்லை எனக்காக வாங்குங்க, இதில் இதுக்காக மட்டும் எதிர்பார்க்கவே மாட்டோம், தயவுசெய்து வச்சுக்கோங்கன்னாரு. அப்புறமா அது பெரிய உதவியாக இருந்தது. வெளியில் வந்ததுக்கப்புறம் அவர்கிட்ட சொன்னோம், இந்த மாதிரி வெளியே வந்துட்டோம் அப்படின்னு. அவர் நிறைய அந்த காவி துண்டெல்லாம் அந்த சாமியார் தான் கொடுத்தாரு. இதையும் வச்சு ட்ரோல் பண்ணுப்பாங்க. யாராவது சொல்லுவாங்களா? காவி துண்டு, காவி ஆஃப் கோட்டெல்லாம் கொடுத்தாரு. ஆனால் அவருக்கு சாமின்னு சொன்னால் தான் பிடிக்கும், சாமியார்னு சொன்னால் பிடிக்காது, சாமின்னு சொல்லுவார். வெளியில் வந்ததுக்கப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு எனக்கு ஒரு சாப்பாட்டு காசு இல்லை, 500 ரூபா கொடுங்கன்னு தான் அனுப்பிச்சி விட்டேன். அப்புறம் மறுபடியும் கேட்டான்னு நினைக்கிறேன். மறுபடியும் ஏதோ நடந்துச்சு, இஎம்ஐக்கு ஏதோ செலவு இருந்துச்சு. என்கிட்ட காசே இல்லை, வீட்லேயும் காசு இல்லை, பெரிய சிக்கல் இருந்துச்சு. இப்போ மறுபடியும் சாமியார்கிட்ட இது மாதிரி இருக்குது, சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுவோம். சரி நீ முதல்ல எனக்கு கிளம்பி வா, நான் உனக்கு வந்து ஃப்ரீயாக தரல, கடனாக தரேன், எப்போ முடியுமோ தான்னு ஒரு 1 லட்ச ரூபா காசு கொடுத்தாரு. அதை வந்து இப்போதைக்கு இதை வீட்டு வாடகைன்னு எல்லாருக்கும் 20,000 பிரித்து கொடுத்து இப்போதைக்கு இதை வச்சுக்கோங்க, 1 மாதம் என்னை கேட்காதீங்க, நான் அப்புறம் பார்த்துக்கிறேன்ட்டு பிரித்து கொடுத்துட்டு ஒரு ஸ்பான்சரில் ஒரு 6 மாதம் ஸ்பான்சரில் கேட்டோம். அவனோட கேமரா வந்து அவனோடது, சிஸ்டம் வந்து வாடகை, அப்புறம் இதெல்லாம் மேனேஜ் பண்ணி தான் ஆரம்பித்தோம். ஆரம்பித்ததுக்கப்புறம் கொஞ்சம் ரெவன்யூ வர ஆரம்பித்த உடனே, இந்த ஸ்டெயின் ஸ்டாக்ஸ்லேருந்து வர ஆரம்பித்த உடனே சாமியார்கிட்ட போய் ஒரு 2 மாதம் கழிச்சு அப்படியே நேரில் போய் வாங்கின காசை ரொம்ப நன்றி, நீங்கள் கொடுத்த உதவி ரொம்ப உதவியாக இருந்துச்சுன்னு சொல்லி கொடுத்துட்டு அப்படியே வந்துட்டோம். அப்புறம் இப்போ வர ரெவன்யூவில் மேனேஜபிளாக கரெக்டாக வரவுக்கு செலவுக்கும் கரெக்டாக அப்படியே ஓடுது. இதை இன்னும் கொஞ்சம் ஏதாவது பண்ணணும், எலெக்ஷன் டைமில் வெளியூருக்குலாம் போகணுன்றதுக்காக ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணுறோம் பொங்கலுக்கு அப்புறமா. அந்த சேனலுக்கும் நீங்கள் எல்லாருமே ஆதரவு கொடுப்பீங்கன்னு நம்புறேன். பொங்கலுக்கு தான் வரப்போகுது, அதனால கண்டிப்பாக சேனல் பேரையே நீங்கள் சொல்லிடலாம். பொலிட்டிக்கல் எக்ஸ்போ அப்படின்னு ஒரு சேனல், அரசியல் கண்காட்சி, கண்கவர் அதில் வித்தியாசமான நிகழ்ச்சிகள்லாம் யோசிச்சிருக்கோம். நீங்கள் ரசிச்சு பார்ப்பீங்க. இப்போ இந்த வீடியோ ரசிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த வீடியோ ரசிக்கிற மாதிரி இருக்கு. அப்ப அதனால அப்படியே மேனேஜ் பண்ணி ஓட்டிடலான்னு இருக்கோம். இந்த டீமா ஃபார்ம் ஆனதுக்கு பிறகுல இருந்து புதுசா நீங்களா ஓபன் பண்ணதுக்கு பிறகு எந்தெந்த இடங்கள்ல இருந்துலாம் அழைப்பு வந்து வாழ்த்துக்கள் வருது, வசைகள் வருது? வாழ்த்துக்கள் வந்து நிறைய போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வீடியோ நிறைய ஷேர் ஆயிருக்கு. போகிற இடங்கள்லாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் பார்த்து நீங்கள் சூப்பராக பண்ணுறீங்க, நல்லா இருக்குது, அதுவும் பெரிய பெரிய அதிகாரிகள் சொல்லும் போது நான் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறேன். ஆஹா இவரெல்லாம் சொல்கிறாரு அப்படின்னு. சினிமா வட்டாரங்களில் நிறைய பேருக்கு, முக்கியமாக அமீர் அவர்கள் வந்து அண்ணன் வந்து ஒரு 2-3 யூடியூப் சேனல் தான் பார்ப்பேன், அதில் இவனோட ஒன்று ஸ்ட்ரெஸ்ஸு குறையும்னாரு. அதுவும் எனக்கு இன்னும் சந்தோஷம். அப்பா இவர் பார்க்குறாரா, நம்ம ஒரு டுபாகூர் இவர் நம்மளை பார்த்து ரசிக்கிறாரே அப்படின்னு இருந்துச்சு. வசைகள்லாம் நீங்கள் வந்து ஸ்பேம் மெசேஜ் வந்து எடுத்தேன்னா ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு 300, ட்விட்டரில் ஒரு 400, அப்படியே இவங்க எல்லாரோடதையும் சேர்த்தோம்னா லட்சக்கணக்கில் தொடுவோம். அது முக்கால்வாசி தாவேக்காரர் தான். மேபி அவங்க போன படம் நல்லா இருக்குன்னு போட்டேன், அதுக்கு எல்லாரும் திட்டிட்டு இருக்காங்க. படம் நல்லா இருக்குன்னு சொல்றது என் உரிமை, அதை கூட சொல்லக்கூடாது. வைத்தரசலா இருக்கா இல்லையா, ஏன்னா ரிலீஸ் ஆகல, நாங்களே கேரளத்துல உட்கார்ந்துருக்கோம், என்னடா கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க? என்ன கரூர் சம்பவத்துக்கு கூட நாங்க இவ்வளவு துக்கப்பட்டது இல்ல, இதுக்குதான் நாங்க துக்கப்படுறோன்ற ரேஞ்சுக்கு அவங்க அழுகுறாங்க. எனக்கும் கால் பண்ணுவாங்க,
ஏதாவது கெட்ட வார்த்தையில் பேசணும்னு கால் பண்ணுவான். நம்ம இருக்கிற மூடை பொறுத்து. நான் ஏதாவது ஜாலியான மூடில் இருந்தேன்னா நான் கொஞ்சம் ஏறி பேசுவேன். நான் கொஞ்சம் ஜாலியிலே அது ஒரு வேற டென்ஷனில் இருக்கும் அப்படின்னா 2 பேருக்கு கான்ஃபரன்ஸ் கால் போட்டு விட்டுருவேன். அவங்க 2 பேரும் திட்டிக்குவாங்க. அவனே என்னை திட்டுறதுக்கு அடிச்சிருப்பான், இவனே என்ன திட்டுறதுக்கு அடிச்சிருப்பான். 2ஐயும் மெரிச்சு கொடுத்துட்டு நான் மியூட்டு போட்டுட்டு ஸ்பீக்கர்ல போட்டு உட்காந்துருப்பேன். இவன் அவனை அவன் அம்மாவை திட்டு, அவன் இவன் அம்மாவை திட்டு, 2 பேரும் ஒரே தாய்க்கு பிறந்தவனா. என்ன மேட்டர்னா அவன் வந்து இது மாதிரி லட்சக்கணக்கான இந்த நியூஸ் டீம்ல இருக்கும்போது நம்பர் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துற ஃபோன் வந்துகிட்டே இருக்கும். வைக்கிற செகண்டுக்கு வரும். ஆமா, ஒன்று அட்டன் பண்ணுருவேன். அடிங்கம்மா வந்து நாடு சேம் டு யூ. அந்த மவனே இந்த மவனே நினைப்பான். அம்மாவை கேட்டதா சொல்றான்னு நிறைய இருக்கும். அவங்களுக்கு வந்து இயல்பாவே அவங்களுக்கு கெட்ட வார்த்தை தான் பேச வரும். ஆமா, தப்பு இல்ல, அந்த வயசு அப்படித்தான் பேசுவேன். ஆனா அதே வயசுல தான் நானும் இருக்கேன். நான் திருப்பி பேசுறேன், நீ தாங்கிக்கணும். எனக்கு வந்து என்னன்னா, நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, நம்ம பழகுற சர்க்கிள்லாம் வந்து பொலிட்டிக்கல் சர்க்கிள். நம்ம என்னைக்காவது பயல்களை, நம்ம ஸ்கூல் பசங்களை, நம்ம சின்ன பிள்ளைல இருந்தவங்களை பார்க்கும்போது தான் இப்படி ஃப்ரெண்ட்லியா கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு ஜாலியா இருக்க முடியும். ரொம்ப வந்து நம்மளுக்கு இந்த வேலை வந்து இறுக்கமாயி பேச முடியாம இருக்கிறப்ப இவன்லாம் வந்தான்னா அல்வா சாப்பிடுற மாதிரி இருக்கும். சில நேரம் நான்லாம் இறங்கி விளையாடுவேன். ஏரியாவோட நான் அந்த ஏரியால தாண்டா இருக்கேன், வாடான்னு கிளம்பி போயிடலாம். ஒரு கட்டத்துக்கு அதாவது சில பேர்ல நேத்தெல்லாம் புக் ஃபேர் போகும்போது ஒருத்தர் என்கிட்ட பேசினாரு. தம்பி, சீனாக்காரன் சீனால படிக்கிறான், ரஷ்யாக்காரன் ரஷ்யால படிக்கிறான், அமெரிக்காக்காரன் அமெரிக்க மொழியில படிக்கிறான், தமிழை மட்டும் ஏன் தம்பி தமிழ்ல படிக்கலன்னா. சரி, இப்போ இதுல என்ன குறை கண்டுபிடிச்சிட்டேன்? தமிழ்நாடு பண்ண நடுத்தரில் நிற்கிதா, சந்தி சிரிக்கிறா தமிழ்நாடு, என்ன உனக்கு வேணும்? நம்ம பேச முடியும். நம்ம என்ன பண்ணோம், அவன் புத்திசாலி மாதிரி அப்படின்னு கடந்து வந்துடணும். என்ன ஃபேக்ட்னா, எனக்கு தெரியும் அவனால என்ன திருத்த முடியாதுன்னு. அதே மாதிரியே அவனுக்கு தெரியும் அவன் திருந்த மாட்டான் நான் என்ன சொன்னாலும்னு. அதனால வந்து குசியானது மாதிரி அப்படின்னு நான் வெளியே வந்தாதான் நல்லது. இந்த மாதிரி யார் என்ன ஐடியாலஜி சொன்னாலும் என்ன ரோட்ல பார்த்து, தம்பி நீங்க விஜயை பேசுறீங்களே, விஜய் உண்மையிலேயே அவருடைய மனசு எப்படி தெரியுமா, ரொம்ப நல்லவருப்பான்னு. என்னோட ஃபேஸ் ரியாக்ஷன் அவன் என்ன நினைச்சுப்பான்னா, இவர் திருந்திட்டாருன்னு நினைச்சுப்பான். உன்னோட 5 நிமிஷம் சந்தோஷம்டா, நீ கேட்டுக்க, அடுத்து போராட்டா நாளைக்கே வீடியோ வரும். ஆனா சீமானை பத்தி, சீமான்லாம் நீங்க என்ன நினைச்சீங்க, பாவம் ஒரு வாழ்க்கைக்காக அர்ப்பணிச்சிட்டாரு. அப்ப எனக்கு தோணும், என்னடா வாழ்க்கை அர்ப்பணிச்சாரு, என்ன அப்படியே ஒரு சர்டிபிகேட்டே கொடுப்பாங்க. பிஹெச்டி பண்ண மாதிரி, சீமானை பத்தி பிஹெச்டி பண்ண மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. நானு அப்படின்ட்டு விட்டுக்கு அப்படியே வந்துருவேன். ஒரு கட்டத்துக்கு மேல சாட்டை திரும்புறவங்க பத்தி ஒரு எனக்கு சர்டிபிகேட் கொடுத்துட்டு இருந்தான் பெருசா. ஒரு நல்லவரா, அவரு பாக்ஸரு, அவ்வளவு நல்லவரா அப்படின்னு நம்ம அதுக்கு அந்த நேரம் சந்தோஷத்தை கொடுத்துரும். நீங்க வந்து ஆர்கியூலாம் பண்ணாங்க, திருத்த முடியாதுன்னு தெரியும். ஏன்னா அவனுக்கு அங்க ஒரு லாபம் இதெல்லாம் இருக்கும். அதனால அப்படி கேட்டு பொழுது போகணும். அதனால அது கேட்க ஐயா இதெல்லாம் பரவாயில்லையா, எனக்கு நான் ஒரு பேரை சொல்றேன். அவரை பத்தி என்கிட்ட ஒரு 2 மணி நேரம் ஒருத்தன் பேசினான். 2 மணி நேரம் பேசுனாங்க. ஐயாரு சார்ன்ற அவர் யாரு தெரியுமா, அவரோட இன்ஸ்பிரேஷனுங்க நானு. நீங்க அந்த கட்சியில மற்றவங்களாம் விட்டுருங்க, அவரை வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு ஜெனியூனுங்க. அந்த காலத்துல இருந்து இந்த சகாயம் ஐஏஎஸ் இருந்தாலே அவங்க எல்லாம் நல்லவங்களா இருப்பாங்க. பியூரோக்ராட்ஸா இருந்தா அவங்க எல்லாம் நாட்டை திருத்தவங்க நம்புறேன். அண்ணாமலை கூட எனக்கு ஒருத்தர் பேசியிருக்காயா, லெட்டர் எடுத்திருக்காயா. ஐயா பழைய ஓனர் கூட பேசியிருக்காரு. எனக்கு அதெல்லாம் விட்டுருங்க. ஐஆர்எஸ் அருணை பத்தி என்ன சொன்னாங்கன்னு மட்டும் சொல்லுங்க. 2 மணி நேரம் பேசியிருக்கான், ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லுங்க. இந்த பூத அவர் எத்தனை பேர் வீட்டுல ரைடு நடத்தியிருக்காரு தெரியுமா? அவரெல்லாம் பயப்படவே மாட்டாருங்க. அவருக்கு இப்பவுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்ல பேசுவாருங்க. கூட்டத்துல நடந்தா கூட பேசுவாருங்கன்னு பேசிட்டே இருக்காரு. நீ யார், எங்க வேலை செய்யற? வாய்ஸ் ஆஃப் காமன்ல இருக்குங்க. 25,000 சம்பளத்துக்கு ஏத்த மாதிரி பேசுறாங்க. ஒண்ணுமே இல்லடா, நீ வாடா, நாளைக்கு நாயனார் நாகேந்திரன் வார் ரூம்ல சேர்த்து விடுறேன். 3வது நாள் நீ நாயனார் நாகேந்திரன் மாதிரி ஒரு மனுஷனை பார்த்ததே இல்லைன்னு எப்படி கள்ளசாராயம் காய்ச்சணும்.
எப்படி கோயில் நிலத்தை அபகரிக்கணும், எப்படி 4 கோடியை வந்து சிக்க வைக்கணும், ஈக்குவல டிக்கெட் சொந்த பேர்ல போட்டு கோட்டுக்கு பணம் கொடுக்கணும், மண்டை மேல இருக்க கொண்டே அந்த மாதிரி நான் வந்து யார் என் முன்னாடி வந்து பேசினாலும் நான் இந்த ரியாக்ஷன் கொடுத்து அவங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் சந்தோஷத்தை கொடுத்துட்டேன். சந்தோஷமா இரு, என்ஜாய் பண்ணிக்கீங்க. நீ பேசுனதெல்லாம் நான் ரசிச்ச மாதிரி நினைச்சிடல. நீ நினைச்சுக்கிட்டு இருப்ப இதோட விஜய் வாழ்கன்னு வீடியோ போடுவான்னு நினைச்சுக்கிட்டு இருப்ப. அப்படி இல்ல, மறுநாள் அதை அப்படி என்ன வீடியோ வரும்னு தெரியும். இந்த வீடியோக்கு அப்புறம் கண்டுபிடிச்சிருவாங்க இவன் உண்மையிலே சும்மா பாக்குறான். விஜய் உங்க வீடியோ எல்லாம் ரெகுலரா பாக்குறாரு. அப்படியா? ஆமா ஆமா. ஓ, அவர் ரொம்ப ஆமாமா ரொம்ப பாக்குறாரு. எப்படி தெரியும் உங்களுக்கு? நண்பர்கள் சொன்னாங்க. எனக்கு வந்துச்சு ஒரு சந்தோஷப்படுற ஒரே ஆளு இல்ல, எனக்கு வந்து எங்க நியூஸ் டிஎன்ல இருக்கும் போதே இந்த நியூஸ் வந்துச்சு. என்னன்னா, இந்த மாதிரி ஒரு கூட ஒரு ஆக்டர் ஸ்ரீநாத்தா யாரோ ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து உங்க வீடியோ அடிக்கடி போட்டு காட்டுவாரு அப்படின்னாங்க. அதுல வந்து புசி ஆனந்த் கிட்ட எங்க வீடியோ காட்டுவாங்களாம். புசி ஆனந்த் வந்து முன்னாடி உட்காருவாரான் கார்ல. தலைவரே உங்களை கலாய்ச்சி வீடியோ போட்டுருக்காங்க. எந்த படத்துலயே பார்த்த மாதிரி இருக்கு. அப்புறம் ஒரு இடத்துல அதுக்கப்புறமா கூட்டு வந்து கூட்டத்துல இவங்க எல்லாம் என்ன வந்து கலாய்க்கிறாங்க, என்ன சீரியஸா காமெடி பீஸ் மாதிரி காட்டுறாங்க, நான் எவ்வளவு டெரர் பீஸ்னு உங்க எல்லாரும் நீங்க காட்டுங்க, எப்ப பாரு என்ன கலாய்ச்சினுங்கிறான் அப்படின்னு வந்து கூட்டத்துல பேசிருக்காங்க. ஜெவகுமார், அதாவது உங்க பக்கத்துல எவனாலும் அவன் சுமாராக இவர ட்ரெயினா பாக்குறதுன்ற மாதிரி புஷி வந்து அவருக்கு வந்து கொஞ்ச நேரத்துல சாப்பிடலாம் டென்ஷன் ஆயிரும். அவர் டிரைவர் வந்து 20 வகையான இந்த மாதிரி சின்ன சின்னதா 20 வகையான பொரியல் வந்து வச்சிரு, மெடிசன் எடுத்துட்டு தான் சாப்பிட முடியும். ஆமா, சிரிஞ்சு அதுவும் டிரைவர் தான் வச்சிருக்காரு. அது ஏதோ பிரச்சனை அது இல்லை. அப்ப இந்த மாதிரி வச்சுட்டு தான் சாப்பிடுவாராம். சாப்பிட்டு முடிச்ச உடனே ரிலாக்ஸ் ஆவாராம். சங்கடம் அப்படின்னு வச்சுட்டு அப்ப மறுபடியும் ஏத்தி விடுறேன் இன்ஜெக்ஷன் டென்ஷன் ஆகி இது பண்ணுவாரு. அப்போ ஒரு நாள் நான் வந்து சரி ராஜ்மோகன் ஒரு வாட்டி இன்டர்வியூ கூப்பிடலான்னு சொல்லிட்டு, அண்ணே எங்க சேனலுக்கு ஒரு இன்டர்வியூ தெரியுங்களா அப்படின்னு நானும் வாய்ஸ் ஓவர் போட்டேன். உங்க சேனலுக்கு லிங்க் அனுப்புங்கண்ணே. நான் உங்க இதே எங்க சேனலு, நான் தாவேக்கா உங்களையுமே ட்ரோல் பண்ணியிருக்கேன், நீங்க இன்டர்வியூ வாங்க. நான் சிரிக்கிற எமோஜி அனுப்பிட்டு சரி நான் நேரம் பார்த்து சொல்றேன்னு சொன்னாரு. அடுத்த வாரம் கரூர் சம்பவம். அதுக்கப்புறம் நான் வெளியில வந்தாங்க. ஆமா, அதுக்கப்புறம் வந்து நம்ம யாரெல்லாம் ட்ரோல் பண்றோமோ சம்பந்தப்பட்ட நபருக்கு அனுப்பி விடுவாங்க. அமுச்சு விட்டு லயலா மணிக்கம் எனக்கு இந்த மாதிரிலாம் அனுப்பாது, அமிச்சனா உன பிளாக் பண்றேன்னு. அடுத்து இந்த அனந்தஜித் மட்டும்தாங்க எனக்கு விசுவாசி. போட்டு விடு சீரியஸாவே. அவர் கட்சி பொறுப்புல வந்துட்டாரு, இனிமே அவர் ஸ்போக் பர்சன் கிடையாது. துப்பாக்கிய பொடி சிவா அப்படின்றனால அவர் மட்டும்தான் இன்னைக்கு என்னோட ஃபேனு. எனக்கு கை உடஞ்சப்போ கூட போன் அடிச்சு, தலைவா என்ன தலைவா கை உடஞ்ச, சும்மா போனை வைங்க, கை உடச்சு 2 வாரம் ஆயிடுச்சு, இதான் அவங்க பாசமா அப்படின்னு. இல்ல தலைவா நான் இப்பதான் இன்டர்வியூ பார்த்தேன், சும்மா நடிக்காதீங்க வைங்க. அதனால ட்விட்டர் எதுவுமே இல்ல, வாட்ஸ்அப்ல மட்டும்தான் இருக்கா. உங்க சோர்ஸ் அவர் தானா? மேபி சொல்றேன்னா இல்லன்னு. நம்ம சோர்ஸ் வந்து எப்படின்னா, யாரோ இங்க இருந்து சேகோராக்கு தகவல் கொடுக்குறாங்க, நான் தான்டா அது. யாரா இருக்கும் நம்பர் தேடியதெல்லாம் தெரியும்ல? தெரியும் நம்பர் எல்லாம் தேடி இருக்காங்க. அப்புறம் எனக்கு ஃபோன் வச்சு, எப்பா ஜஸ்ட் மிஸ்ஸுப்பா, இன்னைக்கு நான் மாட்டியிருப்போம்ப்பா, எப்பா எப்படிப்பா அந்த இவர் மரிய வில்சன் ஈவெண்ட் உனக்கு தெரிஞ்சிச்சு, எப்படிப்பா எக்ஸ்க்ளூசிவாக வெளியிட்ட, எங்களுக்கே தெரியாது பா, நான் உன் சோர்ஸ்னு வெளியே சொல்கிறாத, தயவு செய்து ஃபோனை வையின்னு. நம்பர் சேவ் பண்ணாதீங்கண்ணே, கடைசி நம்பர் மட்டும் பார்த்துக்கோங்க, இந்த நம்பர் மெசேஜ் வந்தால் அது நான் தானே பண்ணிக்கோங்க அப்படின்னு. ஆமாம்மா டெலிட் பண்ணிட்டேன், இன்ஸ்டாகிராம்லாம் அன்ஃபாலோ பண்ணிட்டேன். எந்த அளவு ஆக வழிகள்னா, வாய்ஸ் ஆஃப் காமன்ல வேலைக்கு ஆள் எடுக்கிறதுக்கு வழி எடுத்து போய் ஊருக்குள்ள வெவ்வேறெல்லாம் நல்லா வேலை பார்த்துட்டு இருந்தானா அவனுக்கு பூரா அதிக சம்பளம் கூட்டு போய் வேலை பார்க்க வச்சாங்க. ஓரளவுக்கு எத்திக்கலா பெரியாரை பத்தி அம்பேத்கரை பத்தி பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். திமுகல எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்காது, எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்து அவங்களால நடத்த முடியாது. அப்ப இந்த மாதிரி ஐடியாலஜியாவது நம்ம பேசிக்கிடுவோம், நம்மளுக்கு பொழப்ப நடத்துறதுக்கு இந்த எலெக்ஷன் வரைக்கும் நம்மளுக்கும் வருமானம் வரணும் இல்லைன்னு நம்பி போன நம்முடைய ஐடியாலஜியா இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்களே இன்னமும் அங்க இருக்கு. ஸ்டாலின் நான் சொல்றேன், நண்பர்கள் நிறைய பேர் அங்க இருக்கிறாங்க.
அவங்கள பூரா கூப்பிட்டு வந்து வச்சு பெரியாரை பத்தி எழுதுறது கிடையாது, அம்பேத்கரை பத்தி எழுதுறது கிடையாது, புசியானதை பத்தி எழுதுனா என்னத்த எழுதுவாங்க உனக்கு? நாஞ்சில், நீங்கள் வற்றாத ஒரு நாஞ்சில். அதுல ஒருத்தன் கேட்டிருக்காயா, அந்த அந்த பல் டாக்டருக்கு ஏதாவது ஒரு ஸ்கிரிப்ட் சமூக வலைதளத்தில் நான் எங்க புக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன். ஐயா எனக்கு என்ன ஆச்சரியம்னா, தேர்தல் அந்த கொள்கையா வாக்குறுதி ஏதோ 12 பேர் அனுப்புவாங்களே, அதுல பல் டாக்டர் பேர் இருக்கியா? என்ன எழுதுவாரு? எனக்கு ஒரு சந்தேகம், அந்த லயோலாமணி ஒரு பெருசா எழுதி போட்டு கீழே பெரியார்னு போறாங்க, அதை யாரையா எழுதி தரது? அது ChatGPT எனக்கு ஒரு டவுட், மோதனும் முடிவு பண்ணிட்டா மன்னர்னு பார்க்க மாட்டேன், மந்திரின்னு பார்க்க மாட்டேன், கீழே காரல் மார்க்ஸ் எங்கிட்ட காலையில காலண்டரை பிரிக்கும் போது படிச்சிருப்பாங்க, யார் பேராவது அது கீழே மாவோ. அவங்க கூட்டத்துல இருக்கிறவங்களுக்கு மாவோன்னா யாரும் தெரியாது, காரல் மார்க்ஸ்னா யாரும் தெரியாது, ஏதோ கத்தி படத்து வில்லன் போல இருக்கு. இந்த படம் ஒண்ணு வந்துச்சு ஆண் பாவத்துல, தெரியாது அப்படின்னு, அது கார்ல் மார்க்ஸ். அந்த மாதிரிலாம் நீங்க தாடி வச்சிருக்கா சாய்பாபா, அவங்க பெரியாரையே சாய்பாபா. அப்ப முழுன்னு இல்லாம இருந்திருந்தா அப்ப வந்து அம்பேத்கர் இல்லையா, புசியானந்தா. வேலு நாச்சியார் போட்டோவை ஃபர்ஸ்ட் வச்சப்ப மதுரையில இருந்து ஒரு தற்குறி கேட்டிருக்கான், ராஜ்மஹால் விளம்பரத்துக்கு யாரு நடிக்கிறா? பட்டுசாலை நீ மதுரையில இருந்துகிட்டு வேலு நாச்சியாருக்கு என்னடா அப்படி கேட்க? அவ்வளவு வாங்கி இது கொள்கை விளக்க கூட்டத்துல. ஐயா ஒரு மாவட்ட செயலாளர் என்கிட்ட சொன்னது, ரொம்ப ஃபேமஸான மாவட்ட செயலாளர், சொல்ல மாட்டேன் நான் சத்தியமா, தெரியுது. விஜய்க்கு வந்து ஒரு 10 பேரை நிப்பாட்டி இதுல நம்மள ஒரு மாவட்ட செயலாளர் அறியப்பட்ட முகம் ஒரு நாளைக்கு 30 ரீல்ஸ் போடுறான், இவனை கண்டுபிடிங்க அப்படின்னு கண்டுபிடிச்சா பல் டாக்டராவே இருப்பான், இல்ல பர்வேஸா கூட இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். இதுல ஒரு ஆள் நம்ம மாவட்ட செயலாளர் கண்டுபிடிங்கன்னா கை ஒரு தூக்குற சோம்பேறித்தனமா இருக்கு இவர் அப்படின்னு தூக்கி இதை காட்டுவார். அப்படியான ஆளாம் அவரு. சரி 10 மாவட்ட செயலாளருமே நிப்பாட்டி இவர் எந்தெந்த மாவட்டத்துக்கு செயலாளர்னு கேட்டாலும் தெரியாதான், எத்தனை மாவட்டம் இருக்குன்னு அந்த அதுவும் தெரியாது. ஒரு பெரிய தெரியாது. நீங்க தமிழ்நாட்டு கேக்குறீங்களா? அதுவே எழுதி. நீங்க தமிழ்நாட்டு கேக்குறீங்களா கேரளா கேக்குறீங்களா? அப்படியே கொஞ்சம் கம்மியா இருக்கும். விஜய் கூட போட்டோ எடுக்கிறதுக்கு அவர் லட்சக்கணக்கில் செலவு பண்ணாராம், குஷிக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணாராம். இப்ப இருக்க மாவட்ட செயலாளர் விஜய் நான் ஒரே ஒரு போட்டோ எடுக்கணும் இது பண்ணேன், சரிப்பா நீ பார்த்து செய்ய அண்ணனுக்கு மண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு காசு டிரான்ஸ்ஃபர் ஆகி 2 மாசம் கழிச்சா போட்டோவே எடுத்தாங்களாம். அந்த லட்சணத்துல தான் அந்த மாவட்ட செயலாளரே இருக்காங்க. கட்சி நிர்வாகிகள் போடுறதுல இருந்து எல்லா பிரச்சனையுமே அவங்களுக்கு இருக்கதான் செய்யுது. அவங்களை அழிக்கிறதுக்கு டிஎன் ட்ரோலோ பேரலையோ எல்லாம் தேவையில்லை, அவனுங்களே காங்கிரஸ் அழிக்கிறது யாரு? காங்கிரஸ். தாவேக்கா அழிக்கிறது யாரு? தாவேக்கா. நாத்தாக்கா அழிக்கிறது யாரு? நாத்தாக்கா. அதிமுக அழிக்கிறது யாரு? உங்களை நீங்களே அடிச்சுக்கிட்டா எங்களுக்கு என்னடா வேலை? சிம்பிளா சொல்லிட்டு போயிடலாம். அந்த நிலைமையில தான் இருக்கிறானுங்க. அதனால நீங்க எல்லோரும் உங்களுடைய பணிகளை தொடர்ச்சியாக தொய்வின்றி தொடருங்கள். நிறைய விமர்சனங்கள் வசவுகள் அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். அதெல்லாம் கடந்தாதான் அடுத்தடுத்த உயரங்கள் கிடைக்கும். இவர் தைரியமா இருப்பாரு எனக்கு தெரியும். நீங்க எல்லாரும் அதே தைரியத்தோடு அதே வில் பவரோட அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகரணும் அப்படிங்கிறதா என்னுடைய விருப்பம். பல பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் நினைக்கிறேன். நான் வந்து உடனே ஃபாதர் மாதிரி அட்வைஸ் பண்றேன். இந்த பிள்ளைகளுக்கு எந்த கஷ்டங்கள் இருந்தாலும் கூடவே இருந்து அரவணைப்பாக அதெல்லாம் டேக்கிள் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை. வந்துட்டீங்க இங்கதான் உருண்டாகணும், பொழைச்சிக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. எதிர்கொள்றது அந்த மாதிரி விஷயங்கள்ல தைரியமா இருக்கிறீங்களா? பாத்துக்கலாம், நீங்களா இருக்கீங்க, கூப்பிட்டா சேர்ந்து அடி வாங்க மாட்டீங்களா? நீங்கள் தொடர்பு கொண்ட வாடிக்கையாளர் தற்சமயம் சுவிட்ச் ஆஃப் செய்யுண்டா. இப்பயே பிளைட் மோட்ல போ, அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கேட்பாரு அது எப்படி சங்கம் முதல் ஆளா வந்து நிக்கும். அது என்னமோ உண்மைதான். எனக்கு ஆக்சிடென்ட் ஆனப்ப உடனே பட்டுன்னு தோழர்றா மண்ணிலே ஈரம் எங்கேயா இருந்தீங்க? அது அந்த எண்டு திருவொற்றியூர். திருவொற்றியூர்னா டக்கு ஞாபகம் யாருன்னு யாராவது ஒருத்தவங்களுக்கு அந்த எண்டு சீமான் நின்று தோத்த இடம். அதுக்கு யாரு வேலை பார்த்தது தெரியுமில? யாரு? ஜான் ஆரோக்கியசாமி. திருவொற்றியூருக்கா? ஆமா. அப்படியா? அவருக்கு இப்ப எலெக்ஷன் ஒர்க் பண்ணி கொடுத்தது ஜான் ஆரோக்கியசாமி. தருதனம் முடிச்சு
ஐயா எனக்கு அந்த நேரத்துல எந்த பார்ட்டியுமே இல்லையா, ஆனா எனக்கு சீமானி என் தொகுதியில ஜெயிக்க கூடாதுங்கிறதுக்காக உள்ள இருக்க எல்லா யூடியூப் சேனலையும் சர்க்குலேட் ஆர்கனைஸ் பண்ணி பப்ளிக் வெயிட் எடு, இங்க வந்து சீமான் தோக்குறாருன்னு நீ சொல்ல வையின்னு எல்லாரையும் சொல்ல வச்சேன். ஆனா பெய்டுலாம் கிடையாது, யதார்த்தமே அதுதான். உண்மை அது ஐயா. ஐயா 2 பேர் அங்க பேசு அதிமுகவுல குப்பன் KP சங்கர் 2 பேர் தான், அப்படிதான் மெஜாரிட்டி வந்துச்சு. அந்த மாதிரி நிறைய வேலை பார்த்தேன். அவருக்கு வந்து ஜான ஆரோக்கியசாமியோடைய லிஸ்ட்ல எடுத்து பாத்தீங்கன்னா சீமான் இருப்பாரு, SP வேலுமணி இருப்பாரு, மாற்றம் முன்னேற்றம் இருப்பாப்புல. இப்ப அந்த கட்சியே சீரழிஞ்சு வச்சு ஆம புகுந்த வீடு விளங்குமான்ற மாதிரி ஜான புகுந்த இடம் விளங்கவே விளங்காது. அவ்வளவுதான். வேற உங்களுக்குலாம் அவ்வளவுதானே? முடிக்கலாம். 1.5 மணி நேரம் மேல போயிருச்சு. எடிட் பண்றவன் தான் செத்தான். பொங்கல் வாழ்த்துக்களோடு, தமிழ் புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்களோடு வாழ்த்துக்கள்.